பேப்பர் கிளாஸ் 5ல நம்ம இன்றைக்கி ஒரு எஸ்ஏ வினாவை எவ்வாறு அணுகுவோம், ஒரு எஸ்ஏ வினாவை அணுகிறதுக்கு தேவையான தியரிகளும் அதை எவ்வாறு முழு புள்ளிகளை பெறுவதற்கு நாம் எவ்வாறு அணுகிறாமல் படித்துக் கொள்ளலாம். அதில் முதலாவதாக நம்ம பேப்பர் கிளாஸ் 5ல் நாம் பார்க்க போகிற கேள்வி 2016ஆம் ஆண்டு 5வது எஸ்ஏ கேள்வி. அந்த 5வது எஸ்ஏ கேள்வியிலே முழுமையாக ஒரு அவற்றை சமநிலை கேள்வி ஒன்றும், ஒரு ஏற்பாட்டில் ஒரு எனர்ஜெட்டிக் சக்தியியல் சம்பந்தமான கேள்வி ஒன்றும், அதே மாதிரி இரசாயன இயக்கவியல் இரசாயன சமநிலை சம்பந்தமான கேள்வியும் வந்திருக்குது. ஆகவே இந்த 2019ஆம் ஆண்டு பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேப்பர் 2017ஆம் ஆண்டு பேப்பர் தழுவின மாதிரி பேப்பர் உண்டு. 2019 2017ஆம் ஆண்டு பேப்பர் தழுவிய மாதிரி பேப்பர் ஒன்று வந்திருக்கு. அப்போ நாம 2016ஆம் ஆண்டு பேப்பர் நாம கொஞ்சம் செஞ்சு கொண்ட முடிச்சுன்னா ஒரு எஸ்ஏக்கள் எவ்வாறு அணுகிறாங்க பார்த்துக்கொள்ளலாம். அதில் ஒரு அவத்தை சமநிலைன்னு சொன்னால் நீங்கள் இது வரைக்கும் படித்து வச்சிருப்பீங்க ஒரு தொகுப்புகளை, அதே மாதிரி சக்தியில் ஒரு தொகுப்புகளை, இரசாயன சமநிலை ஒரு தொகுப்பை படித்து வச்சிருப்பீங்க. ஆகவே நீங்கள் படித்த தொகுப்பு போதுமானதா என்கிறது நாம் ஒரு மீள் பரிசோதனை செஞ்சு கொள்ளுவோம். பாருங்க, இந்த அவத்தை சமநிலை வரும்போது ஒரு வினாக்கள் அவத்தை சமநிலை சம்பந்தம் வரக்கூட அங்கே கேள்விகள் 2 வகையான கேள்விகள் இருக்க போகுது. அதாவது 2018ஆம் ஆண்டு வந்து 2018, அதே மாதிரி 2017 வந்து சிபாட், அதே மாதிரி 2014 2015 இந்த வருடங்களில் வந்து ரபோல்ட்டின் விதி சம்பந்தமான தியரிகள் சில நேரம் வரலாம். ரபோல்ட்டின் விதி என்று சொன்னால் அந்த திரவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். திரவங்களை படிக்க ரபோல்ட்டின் விதி பயன்படுத்த வேண்டும்டா படிச்சிருக்கோம் தானே. ஒரு ஏகமாவியங்கிற 2 திரவங்கள் தமக்குள்ள கலக்கும் தகவுடையதாகவும் ஆவியாகக்கூடிய தன்மையாக இருத்தல் வேண்டும். இப்போ நான் பங்கீட்டு குணகம் முதலாவதாக கேள்விகள் ரபோல்ட்டின் விதியில வருகிறதா, அதே மாதிரி நேனுசுவின் பங்கீட்டு குணக விதியில வருகிறதா ரெண்டு தெரிஞ்சுக்கொள்ளும். பங்கீட்டு குணகம் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். ரெண்டும் என்ன செய்ய போது கலக்கும் தகவற்று 2 கலக்கும் தகவற்ற திரவங்களுக்கு இடையில 2 கலக்கும் தகவற்ற திரவங்களுக்கு இடையில நிகழ்ற இரசாயன மாற்றத்தை பற்றின கேள்வி வருகிறார். ஆகவே இந்த கேள்விகளை நாம் படிச்சு கொள்ளக்கூட அவத்தை சமநிலைங்கிற பாடப்பரப்புல கேள்விகளை நாம் செஞ்சு கொள்ளக்கூட அது ரபோல்ட்டின் விதிக்குள்ள உட்படுதா அல்லது நேனுசுவின் பங்கீட்டு குணக விதிக்குள்ள உட்படுன்னு பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி சக்தியியல் என்ற பாடப்பரப்புல கேள்வி வர மாதிரி சக்தியியல் என்ற பாடப்பரப்புல கேள்வி வரக்கூட இந்த எனர்ஜி வெப்ப இரசாயனிகள கேள்வி வரக்கூட இந்த சமன்பாட்டிற்குள் அந்த கேள்வி உள்ளடங்குதா அல்லது இந்த சமன்பாட்டிற்குள் அந்த கேள்வி உள்ளடங்குதா. அதாவது நீங்க படிப்படங்கி கொள்ளையிலும் 2017ஆம் ஆண்டு இந்த சமன்பாட்டு அந்த கேள்வி வந்துச்சு. அதே மாதிரி 2018ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி 2019 ஸ்ட்ரக்சர் இந்த சமன்பாட்டுக்குள் அந்த கேள்விகள் உள்ளடங்கிச்சு. இந்த நம்ம 2016ஆம் ஆண்டு பேப்பர், அதே மாதிரி 2015 2013ஆம் ஆண்டு எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் வினாக்கள்ல இந்த கேள்விகள் நமக்கு வந்துச்சு. அப்போ பேப்பரோட பார்த்துக்கொள்ளக்கூட சக்தியியல் எனர்ஜெட்டிக்ஸ் வரக்கூட எந்த பகுதிக்குள்ள அந்த கேள்வி வருகுது. இந்த சமன்பாட்டை பிரயோகிக்கணும்னு சொன்னா இந்த பகுதி வந்திருக்குது, இந்த சமன்பாட்டை பிரயோகிக்க வேணும்னு சொன்னா இந்த பகுதி வந்திருக்குது. அதே மாதிரி இரசாயன சமநிலை என்ற பகுதிக்குள்ள, அதாவது 2019ஆம் ஆண்டு பேப்பர்ல இந்த கேள்வி வரல. அதாவது இரசாயன சமநிலை சம்பந்தமான எந்த வினாக்களும் எஸ்ஐ ஸ்ட்ரக்சர் பகுதிகளில் வினவப்படலை. அப்போ நாம கொஞ்சம் அதில் கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்த முடியும். என்னன்னு சொன்னா 2020ஆம் ஆண்டு பேப்பர்களில் அந்த கேள்விகளை பற்றி வினவலாம். என்னன்னு சொன்ன ஒரு பெரும் பகுதி அவங்க விட்டுருக்காங்க தானே. ஆகவே இங்க வரக்கூட நான் இங்க பேச வந்த விடயம் என்னன்னு சொன்னா இவர் தான் இவர்கிட்ட பேசும் பொருளாக மாறவர் இவர் இந்த QPQCங்கிறவர். என்னன்னு சொன்னா பழமையான வினாக்கள்ல KPKC சம்பந்தமான தேர்வுகள் தான் படிச்சிருப்போம். அதாவது சமநிலையில் இருக்கிற செறிவுகளை பற்றி படித்துக் கொள்வோம். அவை சமநிலை செறிவுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூட உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளும். விளைவுகளில் சமநிலையில இருக்கும் சமநிலையின் போதான விளைவுகளின் செறிவின் கீழ் சமநிலையின் போதான தாக்கிகளின் செறிவுகள். அப்போ புதுசாக ஒரு விடயம் வந்திருக்குது. அது 2016ஆம் ஆண்டு இந்த பேப்பர்ல கொஞ்சம் டச் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பேப்பர்ல அந்த விடயங்களை கொஞ்சம் மேலோட்டமா பேசி வச்சிருக்காங்க. அது நாம 2020ஆம் ஆண்டு பேப்பர்கள்ல ஒரு முழுமையான தேர்வுகளாக வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக் கொண்டு. ஆகவே இந்த 2020ஆம் ஆண்டு பேப்பர் நாம ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம QPQC சம்பந்தமான ஒரு சில விடயங்களையும் எவ்வாறு வினாக்கள் அணுக முடியும் வினாக்களை படித்துக் கொள்ள முடியும். ஆகவே இந்த QPQC என்ற விடயம் படிக்கிறதுக்கு முதலாவதாக இந்த வினாவை நாம எவ்வாறு அணுகிக்கொண்டு ஒரு எஸ்ஏ வினாக்கான முழுமையான புள்ளி 150 புள்ளிகள். அந்த 150க்கு அதாவது 27.5 புள்ளிகள். ஆகவே இது 5வது எஸ்ஏ அடிக்கும் போது புதிய பாடத்திட்ட பரப்புல இந்த எஸ்ஏ என்ன செஞ்சு கொள்ளும் சொன்னா
அந்த 5 அல்லது 6 ஐந்தாவது எஸ்ஏயாக அல்லது ஆறாவது எஸ்ஏயாக மாறிக்கொண்டு வரும். ஐந்தாவது அல்லது ஆறாவது எஸ்ஏயாக வர வேண்டும் 2020ஆம் ஆண்டு பேப்பர் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு. ஆகவே அந்த வினாக்களை நாம கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இந்த பி பாட்டு கொஞ்சம் தெளிவா படிச்சோம்னு சொன்னா அவங்க தந்திருக்கிற கேள்வி பின்வரும் தாக்கங்களை கருதுக. இது ஒரு தாக்கம். ஸோ இது தாக்கத்தில் அவங்க தந்திருக்காங்க டெல்டா எச் பிரமாணம், டெல்டா எஸ் பிரமாணம் தந்திருக்காங்க. ஸோ கேள்விகள் எஸ்ஏ கேள்விகளில் அந்த தரவுகளை சரியாக வாசிக்கிறதும் ஒரு வகையான நுட்பம். அதே மாதிரி தரவுகளை சரியாக வகை குறிப்பது. ஸோ நான் தரவுகளை சரியாக வகை குறிச்சிருக்கிறேன், தரவுகளை சரியாக வாசிக்கிறேன். பின்வரும் தாக்கங்களை கருதுக. தரப்பட்டுள்ள வெப்ப இயக்க தரவுகள் நியம நிலைக்குரிய அல்ல என்று சொன்னா, இப்போ நியம நிலைன்னு சொன்ன இந்த தாக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா, இப்போ டெல்டா எச் டெல்டா எஸ் சொன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 2 சமன்பாடுகள் இரசாயனத்தில் இந்த பாடத்தில் நாம் படிச்சு கொள்ளலாம். ஒரு சமன்பாடு டெல்டா எச் சமன் எம்எஸ் தீட்டாவும், அதே மாதிரி டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். ஆகவே இந்த சமன்பாட்டுக்கு அதாவது இந்த தரவுகளுக்கு அமைவாக நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சமன்பாடாக டெல்டா ஜி சமன் டெல்டா எச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். ஸோ இந்த மாணவர்கள் ஸ்கீம் முறையை பின்பற்றாததாலே, இந்த பாஸ் பேப்பர்களை பின்பற்றுறதாலே ஒரு பிரச்சனைக்குள்ளாவாங்க. என்னன்னு சொன்னா, எந்த சந்தர்ப்பங்களில் டெல்டா ஜி பிரதிட்டுக் கொள்வது அல்லது எந்த சந்தர்ப்பங்களில் டெல்டா ஜி பை பிரதிட்டுக் கொள்வதுங்கிற ஒரு சிறிய குழப்பத்துக்கு அவங்க உள்ளாகுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டுக்கொள்வேன். ஒரு தாக்கத்தில் டெல்டா ஜி பை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இரசாயனவியல்ல இந்த பாடத்தில் ஒவ்வொரு பாடத்திலையும் இந்த எஸ்டிபி என்ற ஒரு கண்டிஷன் இருந்து கொள்ளும். அதாவது நியம வெப்ப அமுக்கம் என்ற தரவுகளுக்கு அமைவாக இந்த பாடாளர்களில் நியம வெப்பநிலையாக, அதாவது நியம வெப்பநிலையாக 25 பாகை செய்யும் நியம அமுக்கமாக ஒரு ஏற்றியம், அதாவது 1.013 தர 10⁵ நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 என்ற அமுக்கமும் பின்பற்றப்படும். இந்த 2016 எஸ்ஐயில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வெப்ப உள்ளுரையானது, இந்த டெல்டா எச் ஆனது 2017 ஒரு வினா வந்துச்சு தானே. 2017 எஸ்ஐயில் 5ஆவதுல வந்த ஒரு வினா ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த வெப்ப உள்ளுரை எந்த நிபந்தனைகளின் போது அளவிடப்படும். அதாவது வெப்ப உள்ளுரையானது நீங்க படிச்சிருப்பீங்க, மாறா கனவளவு மாறா அமுக்கம் என்று 2 நிபந்தனைகள் பயன்படுத்தப்படும். அதாவது டெல்டா எச் ஆனது மாறா அமுக்க நிபந்தனைகளின் கீழ், அதாவது மாறும் கனவளவுகளை கொண்டு மாறாத அமுக்கங்களை பேணிக்கொள்வதன் மூலமே டெல்டா எச் ஆனது அளவிடப்படும். ஆகவே நாம் இங்கே பயன்படுத்தக்கூடிய சமன்பாடு அங்கே நியம நிபந்தனை இல்லை என்று சொன்னா இந்த சமன்பாடுகளை நீங்க பயன்படுத்தக்கூடாது, புள்ளிகள் கழிபடும். இந்த சமன்பாடுகளை தான் நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தரவின்படி இந்த தாக்கத்திற்கான வெப்ப உள்ளுரை மாற்றம், அதே மாதிரி என்திரப்பி மாற்றத்தை கேட்டிருக்காங்க. அப்ப நான் இதை கொஞ்சம் குறிப்பிட்டுக் கொள்வேன். இவரை யாரு சொல்லணும்னு சொன்னா கிப்ஸ் சக்தி மாற்றம், அதே மாதிரி டெல்டா எச் சொன்னா வெப்ப உள்ளுரை மாற்றம், டெல்டா எஸ் சொன்னா என்திரப்பி மாற்றம், அதே மாதிரி டி சொன்னா கெல்வின் வெப்பநிலை. இந்த தரவின் அடிப்படையில் உங்களுக்கு விளங்க வேண்டும். ஒரு தாக்கம் தரப்படும் இடத்து வழமையான பரீட்சை வினாத்தாள்கள்ல இந்த தாக்கம் தந்தால் நாம் எப்படி எழுதி கொள்றோம். ஆனா சில இரசாயன தாக்கங்களை நான் இது நோமலாக உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள, இது தாக்கி இவர் விளைவுன்னு சொன்னா, இந்த தாக்கி தாக்கிகள் விளைவாக மாறும் போது வெப்ப உள்ளுரை மாற்றம் 130 கிலோ ஜூல். இது ஒரு அகவெப்ப தாக்கம். இந்த தாக்கத்தை நான் என்ன செஞ்சுள்ளேன், மற்ற பக்கம் மாற்றி எழுதினு சொன்னா அந்த தாக்கத்தை போது வெப்ப உள்ளுரை மாற்றம் மறை பெருமானம், டெல்டா எஸ் மாற்றம் என்ன வரப்போது மறை பெருமானம் அமைஞ்சு கொள்ளும். அதே மாதிரி இந்த தாக்கத்தை இந்த விளைவாக மாறக்கூட 40 + 40 +50 ஜூல் மோல் மைனஸாக இருக்க போதும். இந்த தாக்கத்தை பார்த்துக்கொள்ளுங்க. 2 ரசாயன தாக்கங்களை ஏதோ கூட்டுவதன் மூலமாக கழிப்பட முடியும். இந்த 2 தாக்கங்களை செஞ்சு கொள்ளலாம், ஒன்று கூட்ட முடியும் அல்லது கழிக்க முடியும். ஆகவே இந்த ரசாயன தாக்கங்களை கூட்டுவதனோ கழிப்பதன் மூலமாகவோ இந்த விளைவுகளும் இந்த தாக்கிகளும் உருவாக முடியும். இது தாக்கி, இது விளைவு. அப்ப ரசாயன தாக்கங்களை நீங்க கூட்டும் போது என்ன செஞ்சு கொள்ளும்னு சொன்னா, இப்ப நீங்க தாக்கியையும் இது தாக்கி
இப்போ நீங்க தாக்கியையும் கூட்டும் போது தாக்கிகள் தாக்கி பக்கமாகவும் விளைவுகள் என்ன செஞ்சு கொள்ள போகுதுன்னு சொன்னா விளைவின் திசையிலும் காணப்படும். ஆகவே இதிலிருந்து பாருங்க, உங்களுக்கு விளைவின் திசையில தாக்கியின் திசையிலும் COS இருக்கணும். ஆகவே இங்கட பக்கம் தாக்கியின் திசையில் என்ன இல்லை, தாக்கியின் திசையில COS இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு விளங்கிக் கொள்ள இயலும் சொன்னா தாக்கியின் பக்கம் கார்பன் சொல்லி விளைவின் பக்கம் கார்பன் சொல்லிட்டும் விளைவின் பக்கம் CO2 கேஸும் இருக்கணும். ஆகவே உங்களுக்கு விளைவின் பக்கம் என்ன இல்லை, C சொல்லிடும் இல்லை, CO2 கேஸும் இல்லை. ஆகவே தாக்கத்தை ஒரு வித்தியாசமான முறை மூலமாக அணுக வேண்டும். நான் இந்த ரசாயன தாக்கத்தை பார்த்துக் கொள்ளுங்க. மற்ற திசையில மாற்றி எழுதணும். விளைவை தாக்கியாகவும் தாக்கிய விளைவாகவும் எழுதிக்கொள்ளணும். எப்படி எழுதிக்கொள்ளணும்னு சொன்னா CO கேஸ் பிளஸ் H2 கேஸ் பௌதிக நிலைகளில் எந்தவித மாற்றமும் வரமாட்டாது. அதே மாதிரி விளைவை உருவாக்குவது கார்பன் சொல்லிட் H2O கேஸ். அப்ப தாக்கம் விளைவாக விளைவு தாக்கியா மாறணும். தாக்கத்தில் வெப்பொருளை மாற்றம் மறை 130ஆகவும் அவங்களோட என்திரப்பி மாற்றம் மறை 140ஆகவும் காணப்படும். இந்த தாக்கத்தை பார்த்தீங்கன்னா இந்த தாக்கத்தை நான் மற்ற பக்கம் மாற்றி எழுத கூட இவர் எப்படி எழுதிக்கொள்ளலாம், CO கேஸ் பிளஸ் H2O கேஸ். தாக்கம் இது விளைவு பக்கம் இருந்த தாக்கி பக்கமாகவும் தாக்கி பக்கம் இருந்த CO2 கேஸ். அதே மாதிரி H2 கேஸ். இந்த தாக்கத்திற்கான வெப்ப உள்ளுறை மாற்றம் மறை 40ஆகவும் இந்த வெப்ப இந்த என்திரப்பி மாற்றம் மறை 50ஆகவும் காணப்படும். ஆகவே இப்ப பார்த்துக் கொள்ளுங்க, நான் இரண்டு தாக்கங்களையும் கூட்டுவதன் மூலமாக இலகுவனை கொள்ளும். H2O என்ன செஞ்சு கொள்ளுதோ தாக்கியின் பக்கம் இருக்குது, H2 என்ன செஞ்சு கொள்ள போது விளைவின் பக்கம் இருக்குது. ஆக இரண்டையும் கூட்டுவதன் மூலமாக இந்த இரண்டு பேரும் என்ன செய்யலாம், ரைட் கேன்சலா வைத்திரும். அதே மாதிரி H2O தாக்கியின் பக்கம் இருக்குது, இந்த H2 கேஸ் விளைவின் பக்கம் இருக்கிறதால இவங்க இரண்டு பேரும் என்ன போதும் கேன்சலாக வைத்திரும். ஆகவே தாக்கியின் பக்கம் இருக்கிற CO கூட்டும் போது என்ன விட போதும் 2CO கேஸ். இது என்னையா மாற போகுதுன்னு சொன்னா கார்பன் சொலிடாகவும் CO2 கேஸாக மாறப்போகுது. ஏனைய பிசிக்கல் பாடப்பரப்புல இருந்த கேள்வி மாதிரி எல்லா பகுதிய நிலையும் நம்ம குறிப்பிட வேண்டும். அதே மாதிரி இந்த தாக்கத்துக்கான வெப்ப உள்ளுறை மாற்றம் ஒரு தாக்கம் நிகழும் போது முதலாவது தாக்கத்தை இரண்டாவது தாக்கத்தை கூட்டப்பட என்ன வரப்போகுது, தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றமானது மறை 120 அலைகள் அவசியம் கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஆகவும் இந்த தாக்கத்திற்கான நியம என்திரப்பி மாற்றமானது மறை 190 ஜூல் மோல் -1 கெல்வின் -1 ஆகும் காணப்படும். ஆகவே பார்த்துக் கொண்டீங்கன்னு சொன்னா தாக்கத்திர வெப்ப உள்ளுறை மறை 170ஆகவும் தாக்கத்திர என்திரப்பி மாற்றமானது மறை 190 பெருமானத்தை பெறும். ஸோ அடுத்த பகுதியாக இந்த கேள்வியை நீங்க வெவ்வேறு முறைகள் மூலமாக செஞ்சு கொள்ள முடியும். உங்களுடைய ஸ்கீம்ல தந்த முறையோ அல்லது பாஸ் பேப்பர்களில் தார முறையோட செஞ்சு கொள்ள முடியும். இந்த முறை இலகுவாக இருக்குங்கிறதால இந்த முறை தான் பலம் பண்ணிக்கொள்ளும். அடுத்த வினாவாக அவங்க கேட்குறாங்க என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க பெறப்பட்ட டெல்டா எஸ்ர பெருமானம், உங்களால பெறப்பட்ட டெல்டா எஸ்ர பெருமானம் என்ன செஞ்சு கொள்ள போது ஒரு மறை பெருமானத்தை எடுத்துக்கொள்ளுது. ஒரு டெல்டா எஸ்ர பெருமானம் மறை பெருமானமாக இருக்கிறது. நீங்க எப்படி நீங்க ஆதாரபூர்வமாக நிரூபிப்பீங்க என்று சொன்னா இந்த தாக்கத்தை கருதுறோம். இந்த தாக்கத்துல பார்த்துக்கொள்ளுங்க, டெல்டா எஸ் சொன்ன என்ன, என்திரப்பி என்று சொன்ன என்ன, ஒரு தாக்கத்தில சுயாதீன தன்மை, அதாவது திண்மங்கள்ல அசை தகவ விடவும் திரவங்கள் அசை தகவ விடவும் வாயுக்கள்ல அசை தகவனை போது உயர்வாக இருந்து கொள்ளும். அதே மாதிரி எல்லாமே வாயுக்களாக வர தாக்கங்கள். ஒரு 2013ஆம் ஆண்டு 21வது MCQ வந்த மாதிரி ஒரு N2 கேஸ் ஒரு 3 H2 கேஸோட சேர்ந்து இப்படிதான் வருது தாக்கம். ஒரு NH3 கேஸ் உருவாக்குது. இப்போ உங்களுக்கு தெரியணும், தாக்கி விளைவுகள்ல பௌதிக நிலைகள்ல இருக்கிற முக்கியத்துவத்தை அறிஞங்கன்னு சொன்னா இந்த தாக்கத்துல இந்த தாக்கிகள் அளவுகள் 4 மோல் வாயுக்கள் இருக்கிறது, 4 மோல் வாயுக்கள் இருக்கிறது. அதே மாதிரி விளைவில் உள்ள வாயுக்கள் எண்ணிக்கை 2 மோல் அளவாக இருக்க போகுது. அப்ப தாக்கம் ஒன்று நிகழக்கூட ஒரு தாக்கி விளைவாக மாறும் போது என்ன நிகழலாம், ஒரு தாக்கத்திர இந்த தாக்கத்திர தாக்கத்தின் குறிய நாம கண்டுகொண்டு இந்த தாக்கம் ஒரு மீளும் தாக்கமா ஒரு மீளாம் தாக்கமா, அது மீளா தாக்கம் என்று சொன்னா அது ஒரு சுயமான தாக்கமா ஒரு சுயாதீனமற்ற தாக்கமான விளங்கிக் கொள்ளும். ஆகவே ஒரு 4 மோல் 2 மோல் ஆகுதுன்னு சொன்னா இந்த டெல்டா எஸ் என்கிற என்ன, விளைவின் என்தால்பியிலிருந்து விளைவின் என்ட்ரோப்பிலிருந்து
என்திரப்பி விளைவு மைனஸ் எஸ் தாக்கி. இதிலிருந்து நாம் என்ன செஞ்சு கொள்ளலாம்? தாக்கத்திற என்திரப்பியை கண்டறியலாம். ஆகவே விளைவில் உள்ள அளவு மோல் என்ன வரப்போகுது? 2 மோல் மைனஸ் 4 மோல். ஆகவே மறை 2 மோல்கள் தான் உருவாகுது. ஆகவே தாக்கம் நடைபெறும் போது என்திரப்பி குறைவடையும். ஒரு காரணம் என்ன? சில சந்தர்ப்பங்கள்ல திண்மம் திரவம் வாயு ஒன்று நாம பகுதிகளில் மாற்றம் அடையக்கூட என்திரப்பி அதிகரிக்கிறது போல ஒரே பௌதிக நிலையாக அமையும் போது என்ன செஞ்சு கொள்ளும்? தாக்கியில் இருக்கிற விளைவு அளவோட தாக்கியில் இருக்கிற வாயுக்கள அளவின் மோல் அளவோட விளைவில் இருக்கிற வாயுக்கள மோல் அளவுகள் அதிகரிச்சாதான் என்திரப்பி அதிகரிக்கும். ஆகவே இந்த தாக்கத்தை கருதிங்கன்னு சொன்னா 2 மோல்கள் வாயு இருக்குது. ஆனா இந்த தாக்கத்துல பார்த்துக்கொள்ளுமோ இவர் சாலிட், இவர் கேஸ் என்று சொல்லக்கூடிய 1 மோல் வாயு காணப்படும். ஆகவே விளைவில் உள்ள வாயுக்களின் மோல் அளவுகள் குறைவடைகிறதால இந்த தாக்கத்தில் என்திரப்பி குறைவடைஞ்சு கொள்ளும். ஆகவே இதை நாங்க ஒரு தீர்க்க தரிசனமான முடிவு மூலமாக விளக்க முடியும். ஆகவே அடுத்த பகுதியாக அவங்க குறிப்பிடுறாங்க என்ன சொன்னா, கேள்வி இலகுவ விலை கொள்ளுமானவர்கள். இது ஒரு பி பார்ட் கேள்வி. ஏ பார்ட் கேள்வி உங்களுக்கு நான் குறிப்பிட்டது போன்று ஒரு அவத்தை சமநிலைக்குரிய கேள்வியா இருந்துச்சு. அந்த கேள்வியை நான் தெளிவாக விளங்கப்படுத்தினேன். அந்த கேள்வி உங்களுக்கு என்ன? ஒரு குறிப்பிட்ட பெருமானமுடைய புள்ளி. அந்த ஏ பார்ட் முடிஞ்ச உடனே நாம பி பார்ட் கேள்வி வரக்கூட ஏ பார்ட்டுக்கும் பி பார்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லாத பகுதி. இப்ப நாம சி பார்ட் அடுத்து நாம செய்யக்கூட சி பார்ட்ங்கிறது பி பார்ட்டோட சம்பந்தம் இல்லாத பகுதிகள். ஆகவே இந்த புள்ளிகள்ல இந்த பகுதிகளில் வித்தியாசமான அளவிலிருந்து அடுத்த பகுதிக்கு வராங்க. எப்படி வராங்கன்னு சொன்னா, மேலே ஒன்றில் குறிப்பிட்ட தாக்கம் 27 பாகசியில். ஆக வெப்பநிலை குறிப்பிடுறாங்க. செல்சியஸ் வெப்பநிலை 27 பாகசின்னு சொன்னா ரைட். நாம எந்த சமன்பாட்டை பிரிவிக்க போறோம்? 27 பாகசியில் தாக்கம் சுயமாக நிகழுமா என பொருத்தமான கணிப்பை பயன்படுத்தி நிறுவுக, அதை குறிப்பிடுங்க. அப்ப தாக்கத்தில் நிகழ்வை குறிப்பிடுறது தான் நான் குறிப்பிடுறது மாதிரி டெல்டா ஜி என்று சொன்னா தாக்கத்தின் நிகழ்வினை குறிப்பிடுறது. ஆகவே அதன் கணிப்பு. ஆகவே 27 பாகசி என்று சொன்னா நான் சொன்ன நியம நிபந்தனை இல்லை. ஆகவே நான் பயன்படுத்த சமன்பாடு டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். 2016 இதே வருடம் கூற்று கேள்விகள்ல சமன்பாடை வச்சு என்ன செஞ்சு கொண்டாங்க? உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. அப்ப இந்த சமன்பாட்டில் நான் டெல்டா ஜியை கணிக்கணும். டெல்டா எச் பெருமானம் பாருங்க, அலகுகள் இருக்கிற முக்கியத்துவம் மறை 170 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1. ஆகவே ஒரு மறை 170 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 ஆகவும், மறை வெப்பநிலை பெருமானம் நான் கெல்வின் வெப்பநிலை தான் பிரித்துக் கொள்ளத்தாலே ஒரு 300 கெல்வின் ஆகவும், எஸ் பெருமானம் என்ன செய்யணும்? ஒரு 190, ஒரு மறை 190 தர 10⁻³ கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் ஆகவும் நாம் பிரதிட்டுக் கொள்வதன் மூலமாக என்ன செஞ்சு கொண்டு மனுஷனை பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு 10⁻³ ஆகவே நாம் இதிலிருந்து பெருமானம் என்னன்னு சொன்னா ஒரு மறை 170 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1, மறை 57 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1. ஆகவே நான் கணிச்ச பெருமானம் என்னன்னு சொன்னா டெல்டா எச் பெருமானம், டெல்டா ஜீர பெருமானம் மறை 113 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1. ஆகவே இந்த அலகு படிச்ச நமக்கு விளங்கிக் கொள்ளும் என்னன்னு சொன்னா டெல்டா ஜீர பெருமானத்தை கொண்டுதான் ஒரு தாக்கத்தில நிகழ்வை நீங்க அறிய முடியும். அதாவது டெல்டா ஜீர பெருமானம் சிறிது பூச்சியமாக இருக்கும் போது தாக்கம் சுயாதீனம் என்ற வசனம் வரக்கூட நம்மளால இந்த 2019 பேப்பர்ல வந்த கேசஸ் கேள்வியா இருக்கலாம், கூற்று கேள்வியில 2 கேள்வியா இருக்கலாம். இந்த 2 கேள்விக்கும் அதே மாதிரி அவத்தை சமநிலையில உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளும் ஒரு கேள்வி 17வது கேள்வி மட்டுக்கு அந்த அவத்தைகள்ல மாற்றங்கள் நடைபெறக்கூட நிகழ்ந்துவிடாக 4 வினாக்கள்ல அவங்க எதை குறிப்பிட்டுக் கொள்றாங்க? 4 வினாக்கள்ல இந்த சுயாதீன தன்மை என்ன ஒரு டேர்ம் வேர்ட். ஆகவே ஒரு தாக்கம் சுயமாக நிகழ வேண்டுமெனில் டெல்டா ஜி சிறிது பூச்சியமாகவும், ஒரு தாக்கம் சமநிலையாக உள்ள போது டெல்டா ஜி சமன் பூச்சியமாகவும், ஒரு தாக்கம் நடைபெறவில்லை என்று சொன்னால் டெல்டா ஜியின் பெருமானம் நேர் பெருமானமாக அமைஞ்சு கொள்ளும். ஆகவே சமன்பாடுகளை நாம் சரியாக பிரிப்பது மூலமாக இந்த கேள்வி ஒரு முழு புள்ளிகளை பெற முடியும். ஆகவே இந்த பேப்பர்ல 2016 எஸ்ஏ பி பார்ட்ல ஒட்டுமொத்தமான புள்ளிகள் 150. அந்த 150 புள்ளிகளுக்கு இந்த வினாக்கான புள்ளிகள்
40 புள்ளிகள். ஆக உங்களுக்கு விளங்கியலும் அந்த கேள்வியில எந்த அளவுக்கு அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த பி பாட்டுக்குரிய ஒட்டுமொத்தமான விடைகள். இப்ப பார்க்க போற அடுத்த பகுதியாக 2016ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வியில் 5வது ஏ பாட்டு. இது ஒரு பங்கீட்டு குணகம் சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று, ஒரு கேடி சம்பந்தமான கேள்வி. ஸோ இப்போ பிள்ளைகள் இப்போ 2020ஆம் ஆண்டு பிள்ளைகள் இந்த கேடி சம்பந்தமான வினாக்களில் ஒரு பரிச்சயம் குறைந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த கேள்வி கொஞ்சம் தெளிவாக விளங்குவதன் மூலம் ஒரு மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது கேள்வியை கொஞ்சம் தெளிவாக குறிப்பிடுறவங்களுக்கு 25 பாகை செய்யுள். ஸோ வெப்பநிலை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி நீர்க்கமா ஈத்தர் ஆகிய இரு படைகள் இருக்குது. ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டேலும் நான் தெளிவாக நான் தியரியை குறிப்பிட்டு கொள்றேன் இந்த கேள்வியில. ஸோ நீர்ப்படை என்ற ஒரு படை ஒன்று இருக்குது, அந்த நீர்ப்படை. அதே மாதிரி ஈத்தர் படை என்ற 2 படை இருக்கிறது. ஸோ இந்த 2 படையினுள்ளும் என்ன செஞ்சு கொள்ளாங்கன்னு சொன்னா ஒரு BDA, அதாவது பியூட்டேன் டைஒயிக் ஆசிட், அவங்களோட கட்டமைப்பை நாம உங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டு கொள்றேன். ஒரு COOH, ஒரு CH2, ஒரு CH2, ஒரு COOH. இந்த இது ஒரு நீங்க அமிலங்கள் சம்பந்தமா படிச்ச நீங்க இவரை பார்த்த உடனே இது ஒரு அமில ஹைட்ரஜன், ஒரு அமில ஹைட்ரஜன், இது ஒரு இரு மூல அமில ஹைட்ரஜனை கொண்ட ஒரு மென் அமிலம். ஸோ இந்த BDA ஆனது, இந்த பி நான் ஷார்ட் ஃபார்ம்ல ஒரு BDAன்னு குறிப்பிட்டு கொள்றேன். இந்த பியூட்டேன் டைஒயிக் ஆசிட் ஆனது என்ன செஞ்சு கொள்ளுதுன்னு சொன்னா அவங்களோட ஒரு 20 கிராம்ஸ், அவங்களோட ஒரு 20 கிராம்ஸ் எடுக்கப்படுது. அவங்களோட ஒரு 20 கிராம் பெறப்பட்டு என்ன செஞ்சு கொள்ளுதுன்னு சொன்னா நீரையும் ஈத்தர் ஆகிய 2 படைகளையும் கனவளவுகள் வால்யூம்ஸ் என்ன செஞ்சு கொள்ளலாம், ஒரு 100 சென்டிமீட்டர் கனமாக போடப்படுகிறது. ஒரு 100 சென்டிமீட்டர் கனமாக போடப்படும் போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா சோதனை பொருள் போத்தல்கள்ல நாம என்ன செஞ்சுக்கொள்ளணும், நான் ஒரு BDA நான் இட்டுக்கொள்றேன். BDA 20 கிராம்ஸ் நான் சேர்த்துக்கொள்ளக்கூட. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா சேர்த்ததன் பிற்பாடு இது 2க்குள்ளையும் என்ன செஞ்சு கொள்ள போதும், அந்த BDA கரைஞ்சிருக்கிறது. ஆகவே நான் எடுத்துக்கொள்ள பாருங்க, இவருக்குள்ள கரைஞ்ச BDA அளவை நான் எடுத்துக்கொள்றேன், A மோல் எடுத்துக்கொள்றேன். விளங்குங்க, இவர் 20 கிராம் நாம சேர்க்கக்கூட இவர்ல கரைஞ்ச அளவு மோல் அளவு A மோல் எனவும் இவர்ல கரைஞ்ச அளவு B மோல் எனவும் எடுத்துக்கொள்றது. ஆகவே ரசாயனவியல் படிச்ச உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள என்னன்னு சொன்னா இது ஒரு முனைவாக்கம் உடைய சேர்வை. இது ஒரு முனைவாக்கம் உடைய சேர்வை. இந்த நீர்ங்கிறது ஒரு முனைவாக்கம் உடைய ஒரு சேர்வை. இந்த ஈத்தர்ங்கிறது முனைவாக்கம் அற்ற ஒரு சேர்வை. நான் பங்கீட்டு குணக விதி, அதாவது 2017 2019 இந்த 2 எஸ்ஏ முழு வினாக்களையும் அணுகுவதற்கு உங்களுக்கு போதிய தேர்வு எங்கிருந்து எடுக்கிறது, 2016ஆம் ஆண்டு தான் ஒரு ஹிண்ட் தராங்க, ஒரு தரவு தராங்க. இப்படி ஒரு வினாவை நாங்கள் வினவினோம்னு சொன்னா அந்த வினாக்களை நீங்க எவ்வாறு அணுகுவீங்க. ஆகவே 2 படைகள் இருக்கும். பங்கீட்டு குணக விதி, அதாவது நான் கேடி நேனசுவின் பங்கீட்டு குணக விதியை நான் பயன்படுத்தி கொள்ளணும்னு சொன்னா எனக்கு இருக்கிற 2 பேரும், அப்ப நம்ம வளமையான தியரி என்ன, ஒரு கரையம் அது ஒரு கரைப்பால்ல சேருது, ஒரு கரைப்பால்ல சேர்ந்து கொள்ளுது. ஒரு கரையம் ஒரு கரைப்பால்ல சேர்ந்து கொள்ளக்கூட அங்க என்ன உருவாகிக்கொள்ளும், ஒரு கரைசல் தோன்ற வாய்ப்பு இருக்கு. ஆனா விலங்குங்க என்னன்னு சொன்னா ஒரு கரையம் நான் எடுக்கிற கரையம் யாரு, BDAங்கிற கரையத்தை நான் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னா ஒரு கரைப்பான் இல்லைங்க, இங்க 2 கரைப்பான்கள், இங்க 2 கரைப்பான்கள் எடுக்க. இந்த 2 கரைப்பான்களுக்கும் இருக்கிற பொது இயல்பு என்னன்னு சொன்னா இந்த 2 கரைப்பான்களும் தமக்குள்ள இந்த 2 பேரும் கலக்கும் தகவற்றது. இந்த 2 பேரும் இன்மிசிபிள், கலக்கும் தகவற்ற கரைப்பான்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த கரையத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு பொதுவான இயல்பு என்னன்னு சொன்னா இந்த கரையமானது இவர்களையும் கரைய வேண்டும், இவர்களையும் கரைய வேண்டும். அதே மாதிரி நான் கேடியிற்கான சமன்பாடு எழுதக்கூட கொஞ்சம் விளங்குமானவர்களே, இந்த சமன்பாடு எழுதுறது பேசிக் நோக்கம் என்னன்னு சொன்ன நான் எழுதிக்கொள்ளேன். சமன்பாடு எழுதிக்கொள்ள கூட நாம் என்ன செஞ்சு கொள்ளோம், இப்ப மீளும் தாக்க இயக்க சமநிலை அடைஞ்சு கொள்ளுது. என்ன, இந்த BDAங்கிறது 2 அவத்தைகளையும் கரைஞ்சு கொள்ளுது. ஆகவே ஒரு இயக்க சமநிலை அடையும் போது நான் எடுத்துக்கொள்வேன் கரைஞ்ச BDA செறிவு,
கரைஞ்ச BDAயின் செறிவு நீர் அவத்தையில். அதே மாதிரி கரைஞ்ச BDAயின் செறிவு மற்ற அவத்தை என்ன ஈத்தர் அவத்தை என்று எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா நீங்க பழமையாக பயன்படுத்துற KC KP KSP போன்றது மாதிரி KW போன்றது மாதிரி நீங்க KD பயன்படுத்த என்ன வரப்போது விளைவின் கீழ் தாக்கி. ஆகவே என்ன வரலாம் என்று சொன்னா BDA ROR படையின் கீழ், அதாவது என்ன சொன்னா ஈத்தர் படையின் உள்ள BDAயின் செறிவு சமநிலையின் செறிவு அதன் கீழ் BDA படையில செறிவு எந்த படையில நீர் படையில. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், இப்படித்தானே எழுத வேண்டும் இல்லை. சிலவங்க எழுதுறாங்க என்னன்னு சொன்னா நீர்ப்படை மேலுக்கு இருக்கிறது, மேலுக்கு இருக்கிற அவத்தை இடது பக்கமாகவும் கீழே உள்ள அவத்தை வல பக்கமாகவும் அனைத்துமே பொய்யான தரவுகள். ஆகவே நீங்க எந்த திசையில எழுதினாலும் ஒரு பரவாயில்லை. ஆனா கணிப்பை இலகுவாக்குறதுக்கு நாம் என்ன செஞ்சு கொள்வோம்னு சொன்னா மேலே உள்ள பெருமானங்கள் ஒரு பெரிய பெருமானங்களாகவும் இந்த பெருமானத்தோட மேக்சிமம் வேல்யூவாகவும் இந்த பெருமானத்தோட மினிமம் வேல்யூவாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வார பெருமானம் என்ன செஞ்சு கொள்ள போதும் கிரேட்டர் தென் 0 தான் இருக்க போதும். ஆகவே நாம் என்ன செஞ்சு கொள்வோம் மேலே போடுற அந்த செறிவுகள் எதை போடணும்னு சொன்னா எந்த கரைப்பான்ல அந்த கரையம் கூட கரையுது, எந்த கரைப்பான்ல ஒரு குறிப்பிட்ட கரையம் அதிகம் கரையுதோ அவரை மேலையும். அப்ப சமநிலை எப்படி வரப்போகுது விளைவின் பக்கம் என்ன செஞ்சு கொள்ளணும் எந்த குறிப்பிட்ட கரையம் எந்த கரைப்பான்ல அதிகம் கரையுதோ அது விளைவின் பக்கமும் குறைய கரைவதை தாக்கியின் பக்கம் எழுதுறது சிறந்தது. நீங்க எழுதி கொள்ளாமறது ஒரு பெரிய விடயம் அல்ல. அப்ப இந்த சமநிலை எப்படி நிகழும்னு சொன்னா இப்ப நாம விளங்கிக் கொள்ளுவோம். நான் ஒரு BDA கொண்டு வச்சிருக்கிறேன், ஒரு BDAங்கிற ஒரு மூலக்கூறை வச்சிருக்கேன். அந்த மூலக்கூறுக்குள்ள நான் என்ன செஞ்சு கொள்றேன் ரைட் அந்த மூலக்கூறுக்குள்ள நான் நீர் சேர்த்து கொள்றேன். அப்ப என்ன நடக்க போறாங்க ஒரு படை தோன்றும். என்ன படை BDA நீரினுள் கரையும். இதே BDAக்குள்ள என்ன செஞ்சு கொள்றேன் ஒரு ஈத்தரை சேர்த்துக் கொள்றேன். ஆகவே இதுதான் இந்த தாக்கத்துக்கான சமநிலை சக்கரம். அப்ப நான் BDA என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னா நீர் சேர்க்கும் போது BDA நீர்ல கரைஞ்சி BDAக்கு ஒரு செறிவு வரும். அந்த BDAன்னு சொன்னா ஒரு வித்தியாசமான பேர் இல்லை, இந்த பியூட்டேன் டைஒயிக் அசிடுங்கிறவரை சுருக்கமாக குறிப்பிடுறாங்க ஒரு BDA. இவரை கொண்டு போய் ஈத்தர் படைக்குள்ள நான் சேர்க்கும் போது அவங்க ஈத்தர்ல கரைவாங்க. கரையக்குள்ள ஒரு BDA செறிவு ஈத்தருக்குள்ள. இந்த தாக்கங்கள் எழுதும் போது இந்த கேடிக்கான ஒரு விகிதங்கள் எழுதும் போது இந்த விகிதமானது விளங்கிக் கொள்ளுங்க செறிவுகளுக்கு இடையிலான விகிதங்கள். அப்ப நீங்க பிரதிடக்கூடிய பெருமானங்கள் செறிவு பெருமானங்களை பிரதிடுவதன் மூலமாக கேடி என்பது அலகற்றது. இப்ப கரைதிறன்கள் பார்த்து கொள்ளக்கூட நான் பாருங்க இந்த தாக்கத்துக்கான வெப்ப உள்ளுறை மாற்றம் ஒரு ΔH பெரிது 0. கணக்குல தாராங்க இந்த நீர் படையில் இருக்கிறது ஈத்தர் படை. இந்த தாக்கத்துக்கான வெப்ப உள்ளுறை மாற்றம் ஒரு பெரிது 0 என்று சொன்னா இது ஒரு சமநிலை தாக்கம் தானே. அதிலிருந்து என்ன விளங்க இயலும் என்று சொன்னா இந்த முத்திசை தாக்கம் ஒரு பெரிது 0 ஒரு அகவெப்ப தாக்கமாகவும் ஒரு பித்திசை தாக்கமானது ஒரு புறவெப்ப தாக்கமாகவும் அமைஞ்சு கொள்ளும். அப்ப இது அகவெப்பம் இது புறவெப்பம் என்று சொன்னா நான் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப அளவுகள் அதிகரிக்கணும். எனக்கு என்ன தேவைன்னு சொன்னா இப்ப நாம சாதாரணமாக ஒரு இடசாயனம் தெரியாத ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு NH3 படை இருக்குது என்கிட்ட. ஒரு NH3ங்கிற ஒரு கரையம் இருக்குது. ஒரு நான் சொல்றேன்னு சொன்னா குறிப்பிட்டு கொள்றேன் ஒரு நீர்ப்படையும் நான் மேசை மேல போத்தல வச்சிருக்கிறேன். அதே மாதிரி CCl4 படையை நான் ஒரு போத்தல வச்சிருக்கிறேன். அப்ப நான் இந்த Xங்கிற நபர்கிட்ட சொல்றேன் இந்த NH3ங்கிற கரையத்தை கொண்டு போய் நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க நீருக்குள்ள கொஞ்சம் கரைச்சு கொள்ளுங்கன்னு சொல்றேன். இடசாயனம் தெரியாதவருக்கு நீர்ப்படை எது சேதனப்படை எதுன்னு அவருக்கு அறிய முடியாது. ஆகவே அவர் மாறு என்ன செஞ்சு கொள்ளார் CCl4 படைக்குள்ள அதை கரைச்சு கொள்ளார். அப்ப இது ஒரு விலை மதிப்பான பதார்த்தம் விலை மதிப்பான கரையம் என்று சொன்னா CCl4 கரையத்துக்குள்ள CCl4 கரைப்பானுக்குள்ளே கரைஞ்சிருக்கிற NH3 பிரித்தெடுப்பதற்கு நாம செய்யற வேலைதான் இந்த பங்கீட்டு குணக விதிக்கான வேலை.
அப்ப அந்த பங்கிட்டு குணகம் இது என்னத்தை குறிப்பிடுதுன்னு சொன்னா உங்களுக்கு இலவ வழிங்குள்ள இருந்தா பங்கிட்டு குணகம்னு சொன்னா ஒரு படையிலிருந்து மற்ற படைக்கு எவ்வாறு அவரை கரைச்சு கொள்றேன், அவரை எப்படி பிரிச்சு கொள்றேன், 2 படையை எப்படி கரைச்சு கொள்றேன். ஆகவே இந்த கோவை தான் குறிப்பிட்டு கொள்றாங்க. இதுல இருந்து நாங்க விளங்கியது என்னன்னு சொன்னா ஒரு பிடிஏ கொண்டு போய் நான் இந்த படைக்குள்ள சேர்க்கும் போது நம்ம செய்யற வேலை என்னன்னு சொன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில ஒரு வேர்ட் பயன்படுத்திக் கொள்ளும், ஒரு முரணோட்ட கோட்பாடு. மேலும் கீழுமாக தாக்க வீதத்தை கூட்டுறதுக்கு நாம செய்யற வேலை என்ன, ஒரு முரணோட்ட கோட்பாடு. இரசாயன இயக்கவியல படிச்சது என்ன, தாக்கி மூலக்கூறுகளிலான மோதுகைகள். அதே மாதிரி கரைத்திறனை அதிகரிக்க என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னா அவங்களை நாம குலுக்கி கொள்வோம். அவங்களை குலுக்குவதன் மூலமாக இந்த 2 திரவங்களும் மேலும் கீழும் ரொட்டேஷன்ல போய் இந்த பீடிய மூலக்கூறோட தாக்கி கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சு கொள்ளும். அப்ப கரைக்கும் போது என்ன நிகழும் சொன்னா உங்களால விலங்கேனும் என்ன, அந்த பீடியே ஆனது ஈத்தர் படையிலையும் கரைஞ்சு கொள்ள இயலும், நீர் படையிலையும் கரைஞ்சு கொள்ள இயலும். அப்ப நான் ஒரு கேடியிற்கான ஒரு பங்கிட்டு குணகத்தை துணிய வேண்டும் என்று சொன்னா இவருக்கான கோவை எழுதுகொள்ள கரைந்ததன் பிற்பாடு, சமநிலை அடைந்ததன் பிற்பாடு, இந்த கரைப்பான்கள் ஒரு ஒழுங்கான நிலையில வந்ததன் பிற்பாடு நான் ஒரு பீடிய அவத்தை இந்த அவத்தைக்குள்ள இந்த கரைந்த ஈத்தரன் அவத்தைக்குள்ள இந்த பீடியோட செறிவு, அதே மாதிரி நீர் அவத்தைக்குள்ள பீடியோட செறிவுகளுக்கு இடையிலான விகிதங்கள், செறிவுகளுக்கு இடையிலான விகிதங்களை தான் நான் பங்கிட்டு குணகம் என்று கணிச்சு கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு விளங்கியலும் இந்த பங்கிட்டு குணகத்திற்கான கோவை பெறத்துக்காக நாம் என்னென்ன வேலை செய்யணும். அதே மாதிரி நான் ஒரு அவத்தைக்குள்ள ஒரு கரையத்தை சேர்க்கக்குள்ள அந்த கரையத்துக்குள்ள அந்த கரைப்பானுக்குள்ளே அந்த கரையமானது எந்த விதமான இரசாயன தாக்கத்துக்கு உட்பட்டு வேறையாக மாற்றமடையக்கூடாது. அதாவது இரு பகுதியமாக மாற்றமடையலாம். அதாவது கரைத்திறன் சொன்னா ஓர்கானிக் என்ன சொல்லுது, ஒரு கரையம், அதாவது ஒரு கரையும் நீர் மூலக்கூறோட சேர்ந்து ஹைட்ரஜன் பிணைப்பை தோற்றுவித்து கரையிறது தான் ஒரு கரைத்திறன் என்று சொல்லிக் கொடுத்தானே. சில வேளை பீடியக்கு கரையிறதுக்கு ஆள் இல்லாம தன் மூலக்கூறு இன்னொன்றோட தோற்றுவிக்கலாம், இரட்டை மூலக்கூறை தோற்றுவிச்சா சில சந்தர்ப்பங்கள் என்ன வரப்போகுது. இப்ப சாதாரணமாக பாருங்க, ஒரு CCl4 படை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு CCl4 படையில ஒரு அசெட்டிக் அமிலம் எப்படி கரைஞ்சு கொள்ளும், ஒரு CH3 COOH twice CCl4 படையில CH3 கார்பாக்சிலிக் அமிலம் கரைய மாட்டான். அப்ப என்னையும் கரைந்து கொள்வதற்காக தன் மூலக்கூறுகளை இன்னொரு மூலக்கூறு எடுத்து அவங்க கரைவாங்க. நீர் மூலக்கூறு என்ன செஞ்சு கொள்ள போதும், CH3 சாதாரணமாக கரைஞ்சு கொள்ளும். அப்ப இந்த டைம்ல பார்த்து கொள்ளுங்க, ஒரு சமன்பாடு எழுதக்கூட தாக்கங்கள் சமப்படுத்தப்பட வேண்டும் தானே. இவங்க இரட்டை மூலக்கூறாகவும் இங்க 2 மோடாகவும் காணப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேடி என்ற விதியை பயன்படுத்தினேன் சொன்னா மேல் கீழையும் மேலையும் இருக்கிற தாக்கிகள் ஒரே மாதிரியான அவத்தைகள் இல்லை, வேற மாதிரியான அமைப்புகள் இருக்கு. அப்ப நான் பங்கிட்டு குணக விதி பயன்படுத்தணும்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட கரையமானது 2 கரைப்பான்களுக்குள்ளேயும் ஒரே மாதிரியான அமைப்பில் இருந்து கொள்ளணும். அப்படியான வினாக்கள் 2019 டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல வந்து ஒரு கேள்விதான் வந்திருக்கிறது. இதுக்கு முதல்ல அப்படி கேள்வி இன்னும் கேட்கப்படல. 2019 டிபார்ட்மெண்ட் கேள்வியில அந்த கேள்வி வந்து, ஆகவே இதுக்கு பிறகு செய்யற பேப்பர் கிளாஸ்கள்ல அந்த வினாவை கொஞ்சம் எடுத்து நாம மேலோட்டமாக செஞ்சு கொண்டோம்னு சொன்னா அவங்க என்னத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு குறிப்பிட முடியும். ஆகவே இந்த சமன்பாடுகள் நாம் பெற்றுக் கொள்ளக்கூட கேடி போடக்கூட செறிவுகள் அவசியம் தானே. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் இவரில் A மோட் கரைஞ்சு கொள்ளுது, இவரில் B மோட் கரைஞ்சு கொள்ளுது. ஆகவே இதிலிருந்து நான் கேள்விக்கு தாவலாம். ஆகவே வினா என்னன்னு சொன்னா இந்த 2 படையிலையும் கரைஞ்சிருக்கிற ஈத்தர் அளவுகளை காண்பதற்காக என்ன செஞ்சு சொன்னா நான் பயன்படுத்திக் கொள்றேன் சோடியம் ஹைட்ரோக்சைடு வன்காரம் பயன்படுத்திக் கொள்வேன். ஆகவே நடைபெறக்கூடிய தாக்கம் விளங்கிக் கொள்ளையிலும் இவங்க 2 பேரும் குறிப்பிட்டது மாதிரி ஒரு அமில ஹைட்ரஜன். ஆகவே அந்த அமில ஹைட்ரஜனோட ஒரு வன்காரம் தாக்கம் புரியும் போதும் ஒரு H+ ஓட ஒரு OH- தாக்கம் புரியும் போதும் தாக்கிகள்ல இருக்கிற அமிலங்கள் அமில ஹைட்ரஜன் பீசமானம் 2. ஆகவே பீசமான குணகத்தின்படி இந்த தாக்கத்திற்கு தேவையான BDA என்கிறவர் மோல் அளவுகள் ஒன்று அடிக்கக்கூட பீசமான குணத்தின்படி 2 மோல் NaOH தேவைப்படும். பீசமானம் 2 மோல் NaOH தேவைப்படும். ஆகவே தாக்கத்தின் போது இந்த 2 மோல் NaOH தேவைப்படும் சொன்னா NaOH செறிவுகள்
5 தர 10 மறை 2 என்ற செறிவை கொண்டு போய் என்ன செஞ்சுக்கொள்ளோம் 2 படையும் வேறு பிரித்தறிகிறாங்க. உங்களால விளங்கியலும் என்னன்னு சொன்னா இப்ப நான் சொல்லிக்கொண்டேன். இந்த முடிவு புள்ளியை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த முடிவு புள்ளிகள்ல அவங்க தாராங்க ஈத்தர் படையில எவ்வளவு வேறு பிரித்தறிகிறாங்க ஒரு 50 சென்டிமீட்டர் கனம். ஆரம்பத்தில் இருந்த அளவுகள் ஒரு 100 சென்டிமீட்டர் கனம் ஆரம் அளவுகள் இருக்குது. அந்த 100 சென்டிமீட்டர் கனத்துல இருந்து ஒரு 50 சென்டிமீட்டர் கனத்தை வேறாக்குறாங்க. ஒரு 100 சென்டிமீட்டர் கனத்திலிருந்து ஒரு அதாவது 25 சென்டிமீட்டர் கனத்தை வேறாக்குறாங்க. ஆகவே இந்த தாக்கத்தில் இருந்து நான் அறிஞ்சு கொள்ளலாம். முடிவு புள்ளியை பார்த்துக்கொள்ளுங்க ஒரு 4.8 அதே மாதிரி 16 சென்டிமீட்டர் கனம் சொன்னா இப்ப ஏன் NaOH கூட தேவைப்படுது? அப்ப இங்க அதிக அளவான BDA கரைஞ்சிருக்கிறது. அதனாலதான் இங்க அதிக அளவான NaOH தேவைப்படும். அமிலம் கூட தேவைப்படும். அமிலம் கூட இருக்கிறதுனாலதானே கூட NaOH தேவைப்படும். இங்க குறைந்த அளவான அமிலம் காணப்படுவதால் மாத்திரம்தான் ஒரு NaOH ஒரு குறிப்பிட்ட அளவு தேவைப்படுது. அப்ப இதுல இருந்து பார்த்துக்கொள்ளுங்க என்னன்னு சொன்னா நான் கேடியிற்கான சமன்பாடு துணியும் போது என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னா நான் கேடியிற்கான சமன்பாடு துணி ஏற்கனவே ஒரு குறிப்பிட்டு கொண்ட மாதிரி தான் கேடியிற்கான சமன்பாடு துணியை கூட இந்த BDA என்கிற செறிவு இந்த BDA என்கிற ஒரு அமிலத்திர செறிவு நீர்ப்படை எடுத்துக்கொள்ள நீர்ப்படை அதன் கீழ் ஒரு BDA என்கிற செறிவு என்ன படை எடுத்துக்கொள்ள போறேன் ஒரு ஈத்தர் படை எடுத்துக்கொள்ளேன். ஆனா நான் கணிக்க போற மோல் அளவு தேவை பாருங்க. இந்த தாக்கத்துக்கு தேவையான மோல் அளவு என்ன வரப்போது NaOH முடிவு புள்ளி தந்திருக்கிறாங்க 4.8. அதே மாதிரி NaOH கனவளவு என்ன வரும் செறிவு என்ன வரப்போது 5 தர 10 மறை 2ங்கிறதால இந்த தாக்கத்துக்கு தேவையான NaOH இந்த தாக்கத்துக்கு தேவையான NaOH மோல் அளவு என்ன வரப்போது 4.8 தர 5 அதாவது 24 தர 10 மறை 5 மோல். அதே மாதிரி இது என்ன ஈத்தர் படையோட தாக்கமுற தேவையான NaOH மோல் தான் இந்த அளவு. அதே மாதிரி அதே செறிவு 5 தர 10 மறை 2 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப் செறிவுடைய NaOH நீர்ப்படை எவ்வளவு தேவைப்பட போது பார்த்தோம்னு சொன்னா 16 தர 5 அதாவது 80 தர 10/5 மோல் NaOH தேவைப்படும். இந்த படைக்கு NaOH தேவைப்பட போகுது. ஆகவே தாக்கத்தில பீசமான குணகத்தின்படி NaOH is to BDA நான் BDA மோல் அளவுகளை கணிக்க முடியும். இதை விளங்கு தானே இந்த NaOHக்கும் BDAக்கும் உள்ள பீசமான குணகம் என்ன 2க்கு 1ங்கிறதால அந்த NaOH தேவைப்படுற அளவு 24 சொன்னா தேவைப்படும் BDA அளவு எத்தனை சென்டிமீட்டர் கனத்துல இந்த ஈத்தர் படையில கனவளவு 50 சென்டிமீட்டர் கனம். அந்த படையில இருக்கிற BDA மோல் NBDA என்ன மோல் வரும்னு சொன்னா பீசமான குணம் இவர்கள் அரைவாசி. ஆகவே 12 தர 10 மறை 5 மோல் இங்கு காணப்படும். அதே போன்று நீர்ப்படை VH2O இந்த கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்படும் போது நீர்ப்படையில கரைஞ்சிருக்கிற BDA தாக்கமுற தேவையான NaOH மோல் அளவு 80 என்று சொன்னா பீசமான குணகத்தின் மாதிரி BDA அளவுகள் என்ன வரப்போது ஒரு 40 தர அதாவது NBDA பெருமானம் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா ஒரு 40 தர ஒரு 10/5 மோல் போல வந்து கொள்ளும். அப்ப நாம மோல் அளவுகள் தெரிஞ்சு கொள்ளிடும். நான் எடுக்க இந்த கரைஞ்சிருக்கிற BDA எந்த கனவளவுக்குள்ள இருக்குன்னு தெரியிடும். ஆகவே 2 முறைகள் மூலமாக உங்களுக்கு ஸ்கீம்லயோ உங்களோட பாஸ் பேப்பர்கள்லயோ ஒரே முறையில கணிச்சிருக்காங்க. செறிவுகள் C1 V1 C2 V2 படி கணிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெளிவா விளக்க வேண்டும் தானே. அதனாலதான் ஒரு தெளிவான விளக்கமா குறிப்பிட்டு கொள்ளும். ஆகவே நான் கேடி பயன்படுத்தப்படும் போது BDA செறிவு நீர்ப்படையில. ஆகவே நான் பாருங்க நீர்ப்படையில் இருக்கிற BDA மோல் என்ன வரப்போது 40 தர 10 மறை 5. அப்ப நான் எழுதிக்கொள்ள சொன்ன பாருங்க KD சமன் பெருமானங்களை பிரித்து கொள்ள. KD பெருமானம் என்னன்னு சொன்னா 40 தர 10/5 மோல். செறிவுதானே பிரித்து கொள்ளணும். ஆகவே கனவளவு என்ன 25 தர 10 மறை 3. 25 தர 10 மறை 3. அதே மாதிரி ஈத்தர் படையில இருக்கிற BDA மோல் அளவுகள் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 12 தர 10 மறை 5 மோல். அதன் கீழ் என்ன செஞ்சு கொள்ளணும் சொன்னா அந்த ஈத்தர் படைய கனவளவு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா ஒரு 50 தர
ஒரு 10^3 டெசிமீட்டர் கனம். ஆகவே இதுல இருந்து உங்களால இலகுவாக தெரிந்து கொள்ள இயலும் என்னன்னு சொன்னா இந்த அளவான செறிவு விகிதம் தவிர போதும் 20/3 அளவுகள் தான் அங்க இருக்க போதும். அப்ப இதுல இருந்து நான் பெறக்கூடிய தரவை பாருங்க கொஞ்சம் என்னன்னு சொன்னா இப்ப இதுல இருந்து 20/3 தான் பங்கிட்டு குணகம். அப்ப நான் பங்கிட்டு குணகத்திலே 2017ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டுக்கான வினாக்களை செய்யறதுக்கு முதல்ல ஒரு சிறிய தரவு தாரம். இப்ப பாருங்க 23 அளவு 23 மோல் எடுக்கனே ஏ இருந்துச்சுன்னு சொன்னா 2 படை இருக்கு. ஒரு படை ஈத்தர் படை, ஒரு படை நீர்ப்படை. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க என்னன்னு சொன்னா இந்த நான் சொல்றேன் இது செறிவு விகிதம், இது செறிவுக்கு இடையிலான விகிதம். இந்த விகிதத்தை நான் மோல் விகிதம் எடுக்க ஒரே கனவளவாக இருக்கக்கூட செறிவு விகிதங்கள் மோல் விகிதங்களாக கருத முடியும். 23 மோல் அளவு இருந்துச்சுன்னு சொன்னா ஈத்தர் படையில எவ்வளவு கரைஞ்சு கொள்ளும்? இதுல இருந்து பார்த்து கொள்ளுங்க ஒரு 3 மோல் கரைஞ்சு கொள்ளும். நீர் படையில 20 மோல் கரைஞ்சு கொள்ளும். இதுதான் அந்த கேள்விக்கான ஒரு நுட்பம். ஆகவே நான் கேடியை கணிச்சிட்டேன். அடுத்த தரவு அவங்க என்ன தாராங்கன்னு சொன்னா அடுத்த தரவாக எவ்வாறு கரைவின வருமண்டு அந்த ஏற்பாடுல இறுதியான கேள்வி என்னன்னு சொன்னா நீர் படையில உள்ள பீடியோட கரைத்திறனை 8 கிராம் டெசிமீட்டர் மைனஸ் கியூபாக இருப்பின் ஈத்தர் படையில கரைஞ்சிருக்கிற பீடியோட கரைத்திறனை கேட்டிருக்காங்க. ஆகவே கரைத்திறன்களை அறையிறதுக்கு நாம என்ன செஞ்சு கொள்ளணும்? கேடியை நான் பயன்படுத்தி கொண்டேன்னு சொன்ன ஏற்கனவே நான் துணிஞ்ச பெருமானம் பிடிஏயின் கரைத்துறன் நீர்ப்படையில அதன் கீழ் பிடிஏயின் கரைத்துறன் ஈத்தர் படையில பெருமானம் என்னன்னு சொன்னா 20/3. ஆகவே அங்க கரைத்துறன் தந்திருக்கிறாங்க. பிடிஏ நீர கரைத்துறன் 8 என்று சொன்னாங்கன்னு சொன்னா கேடியின் பிரகாரம் பிடிஏ ஈத்தர் படையில கரைத்துறன் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 8 கிராம், அதாவது 8 கீழ் 20 தர 3. ஆகவே 1.2 கிராம் டெசிமீட்டர் மைனஸ் 2 இருத்தல் வேண்டும். நீர்ப்படையில கரைஞ்ச அளவை விடவும் ஈத்தர் படையில குறைவான அளவை கரைந்திருத்தல் வேண்டும். ஆகவே இந்த ஏ பகுதிக்கான ஸ்கீம் புள்ளிகள் 40 புள்ளிகள், 150க்கு ஒரு 40 புள்ளிகள். ஆகவே உங்களுக்கு விளங்கியலம் என்னன்னு சொன்னா ஏ பாட்டுக்கு 40 புள்ளிகள், அதே மாதிரி இந்த பேப்பர்ல பி பார்ட் கேள்விக்கு ஒரு 40 புள்ளிகள், ஒரு சி பார்ட் கேள்விக்கு ஒரு 70 புள்ளிகள். ஆகவே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விடயத்தை குறிப்பிட்டுக் கொள்வேன். இப்ப நான் ஒரு கேள்வி சூஸ் பண்ண கூட ஒரு எஸ்ஏல ஒரு 5ஆம் கேள்வி சூஸ் பண்ண போறீங்க. எஸ்ஏல ஒரு 5ஆம் கேள்வி சூஸ் பண்ணி கொள்ள கூட உங்களோட பாஸ் பேப்பர்ல எவ்வாறு அந்த வினா இருக்கும்னு சொன்னா ஒரு பாஸ் பேப்பர்ல ஒரு வினா இப்படி வரப்போகுது. இந்த வினாவில அவங்க ஒவ்வொரு பகுதிகளுக்கும் புள்ளிகள் பிரிச்சு தாரல, ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒரு பகுதிகளில் மார்க்ஸ்களை பிரிச்சு தாரல. ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட்னு சொன்னா உங்களுக்கு ஸ்கீம் தானே பிரிச்சு காட்டுவாங்க. ஒரு ஏ பார்ட், ஒரு பி பார்ட், சி பார்ட்னு சொல்லக்கூட ஒரு கேள்வி சூஸ் பண்ணக்கூட, அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஒரு கேள்வி சூஸ் பண்ணக்கூட ஒரு நீங்க 5ஆவது கேள்வி, ஒரு 6ஆவது கேள்வி, ஒரு 7ஆவது கேள்வி. இப்ப 2020ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நான் பேசிக்கொள்றேன். 5, 6, 7 இந்த 5ஆவது கேள்வி ஏ பார்ட்டுக்கு 40 புள்ளிகள், அதாவது 7.5 என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு 2 புள்ளிகள், இவருக்கு ஒரு 2 புள்ளிகள், இவருக்கு ஒரு 3.5 புள்ளிகள் சொன்னா தொடர்ச்சியாக ஸ்கீம் முறைப்படி எஸ்ஏ பகுதிகளை செய்யறவங்களுக்கு இந்த 2 புள்ளி பெற இயலும். இதுல ஒரு ஹாஃப் பார்ட்டர் உங்களால் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற மார்க்ஸ் ஒரு 2 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளே. ஆகவே ஒரு எஸ்ஏ ஒரு 7.5 மார்க்ஸுக்கு உங்களால் எடுக்கக்கூடிய புள்ளி 6 புள்ளி. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆவது கேள்வியா இல்ல 6ஆவது கேள்வியா சூஸ் பண்ண வரக்கூட இதுல ஏ பார்ட், ஒரு பி பார்ட் தான் வந்திருக்கணும். எப்பவுமே இதுல கேள்வியில வந்த மாதிரி ஒரு ஏ பார்ட், ஒரு பி பார்ட் சாதாரணமாக சொல்லிக் கொண்டேன். ஏ பார்ட், பி பார்ட் வரக்கூட இதுல கேள்விகள்ல என்ன செஞ்சு கொள்ள ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட்டுகள்ல இந்த ஏ பார்ட்ற புள்ளி, ஏ பார்ட் பெரிய கேள்வி புள்ளி ஒரு 3.5 மார்க்ஸ், இது ஒரு 2 மார்க்ஸ், இது ஒரு 2 மார்க்ஸ் சொன்னா உங்களால முழுமையாக இந்த கேள்விக்கு விடை அளிக்க முடியும். அதாவது இந்த கேள்வி ஒரு இடசாயன அயன் சமநிலை கேள்வி எடுத்துக்கொள்ளவே, இதே மாதிரி இந்த கேள்வி ஒரு அவத்தை சமநிலை கேள்வி, அதே மாதிரி இது ஒரு ரோபோட் வீதி சம்பந்தமான கேள்வி. இப்ப இந்த கேள்வி முழுமையான மார்க்ஸ் சொன்னா உங்களால் 3.5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த பகுதியில் உங்களால் ஸ்கோர் பண்ணக்கூடிய புள்ளி 2 புள்ளி முழுமையாக ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம்.
இந்த புள்ளி ரவோல்ட்டின் விதின்னு சொன்னா உங்களால் ஒரு 1 மார்க்ஸ் தான் எடுக்கணும் சொன்னா பேப்பர் கேள்வி செய்யக்கூடையே ஒரு முழுமையான தெளிவுடைய மாணவன் என்ன செய்வாங்க ரைட் இந்த கேள்வியை நான் 5வது கேள்வியை நான் சூஸ் பண்ணி கொள்றதாலே எனக்கு 6 மார்க்ஸ் எடுக்கணும் 6வது கேள்வி நான் சூஸ் பண்ணி கொண்டேன்னு சொன்னா என்னால கொஞ்சம் என்ன செஞ்சு கொள்ளலாம் இது 3.5 மார்க்ஸா எல்லாமே நான் செஞ்ச கேள்வி தான் ஒரு 3.5 மார்க்ஸ் சொல்லிட்டா எடுக்கலாம் ஒரு அவர்த்தி சமல் இந்த கேள்வி இப்படித்தான் செஞ்சு கொள்ளேன் ஒரு 2 மார்க்ஸ் எடுத்து கொள்ளலாம் இந்த ரவோல்ட்டின் விதியில இந்த பார்ட் வந்துட்டு இறுதி பகுதிக்கு விட வரல இந்த பகுதிக்கு நான் வளமையாக செய்த முறைப்படி ஒரு புள்ளிகள் வழங்கி கொள்ளலாம்னு சொன்னா அவர் பெற்ற மொத்த புள்ளிகள் வரப்போதும் 6.5 மார்க்ஸ் ஆகவே உங்களுக்கு நான் குறிப்பிட்டு கொள்ள விடயம் என்னன்னு சொன்னா ஒரு கேள்வி சூஸ் பண்ண கூட எனக்கு எத்தனை மார்க்ஸ் வேணுங்கிற முக்கியமானது அவரோட ஃபைனல் சமர் என்ன ரைட் நான் 4 கேள்வி சூஸ் பண்ணி கொண்டேன் அப்போ 4 கேள்வி என்ன சொன்னா பாருங்க நான் 4 கேள்வி சூஸ் பண்ணி கொள்ள கூட இப்படி தர 4 கேள்வி சூஸ் பண்ணி கொள்றேன் இன்னைக்கு பெற்ற புள்ளி என்ன வரப்போதும் ஒரு 24 புள்ளி ஒரு 30 இப்படி ஒரு 4 கேள்வி சூஸ் பண்ணி கொள்றேன் எனக்கு 26 புள்ளி ஒரு 30 பாருங்க ஒரு 2 புள்ளிகள் என்ன இப்படி பெற்ற ஒரு 73 எடுக்கிறீங்க அது பி இப்படி பெற்ற ஒரு 75 எடுக்கிறீங்க அது ஏ வரப்போகுது ஆகவே கேள்வி சூஸ் பண்ண கூட ஸ்கீம் முறைப்பாடு நீங்க கொண்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கேள்வியை பார்த்த உடனே என்ன செஞ்சு கொள்ளலாம் இந்த கேள்விக்கான புள்ளிகள் இப்படித்தான் வழங்கப்பட்டு இருக்கும் அதான் ஒரு தேர்ச்சிங்கிறது 2.5 வருஷம் படிக்கிறதுக்கான இறுதி தேர்ச்சி என்ன இந்த கேள்வியை இப்படித்தான் சூஸ் பண்ணிக்கொள்ளணும் இந்த கேள்விக்கு இப்படித்தான் புள்ளிகள் ஸ்கீம்ல வழங்கப்பட்டிருக்கும் ஸ்கீம் எக்ஸாமினர் யோசிக்கிற மாதிரி தான் நாம யோசிச்சோம்னு சொன்னா புள்ளிகளை இலகுவாக பெற முடியும் சிலவங்க என்ன செஞ்சு சொன்னா நான் அவஸ்தை சமநிலை முழுமையாக படிச்சிருக்கிறேன் எக்ஸாம்ல அவஸ்தை சமநிலை முழுமையா படிச்சிருந்தா அந்த கேள்வியை விட்டுப்படுவாரு மனம் இல்லை ஆகவே அதால் என்ன நடந்து கொள்ளும் இந்த 6 சொல்லும் போதும் 6 குறைஞ்சு போய் 4 மாறிக்கொள்ளும் ஆகவே பாடங்கள் என்ன செய்யணும் கரிசனை காட்ட வேணும் இந்த பாடத்திலே கூட செய்யணும் இந்த அயன் சமநிலை குறைய வந்து பாடங்கள்ல கரிசனை காட்டாம புள்ளிகளை பெறுவதற்கான இலகுவான முறைகள் இருக்கிறது ஸ்கீம் முறைப்படி எஸ்ஏ கேள்விகள்ல ஸ்கீம் முறைப்படி எதற்கு நாம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் செஞ்சு கொண்டு புள்ளிகளை பெற நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க தயாராகி கொள்ளுங்க சீப்பாடான கேள்வி என்னன்னு சொன்னா இந்த கேள்வி தான் 2020ஆம் ஆண்டு நம்முடைய யுகத்துக்கான கேள்வி அதாவது இந்த பகுதியில வந்து 3வது கேள்வி இந்த பகுதியில வந்து 3வது கேள்விதான் QC-க்கான அறிமுகம் ரசாயன பேப்பர்ல 1வது அறிமுகம் QC-க்கு ஆகவே 2020ஆம் ஆண்டு பேப்பர்ல அதிக அளவு இதற்கு எதிர்பார்க்கப்படுற ஒரு பகுதியாக இந்த QC-யை நாம் என்ன செஞ்சு கொள்ளுவோம் ரைட் தயாராகி கொள்வது முதலாவதாக இந்த பகுதியை படித்துக் கொள்வோம் இந்த கேள்வியில சொன்னாங்க என்ன சொன்னா மிக அளவு காவன் திண்மமானது 0.15 மோல் ஆரம்ப மோல் ஒரு CO2 கேஸோட தாக்கமுறை விட்டு ஒரு மூடிய தொகுதியில அதாவது 2 டெசிமீட்டர் கனம் 2×10 -3 மீட்டர் கியூப் ஒரு கனவளவுடைய ஒரு விரைத்த கொள்கலத்தில் இடப்பட்டு ஒரு 689 பாகைசி வரை வெப்பவேற்றப்படும் போது ஒரு சமநிலை தோன்றுகிறது சமநிலை என்று சொன்னா என்ன தாக்கிகள் அழிவடைந்து விளைவுகள் உருவாகும் ஒரு தானத்தில் ஒரு நேரத்தின் பிற்பாடு இந்த தாக்கிகள் விளைவுகளாக மாற அளவும் விளைவுகள் தாக்கிகளாக மாற அளவு ஒரு சமநிலை அடைகிற தானத்தில் தான் ஒரு சமநிலை தானம் என்று குறிப்பிட்டுக் கொள்ளும் அதற்கான வரைவுகளும் படித்து கொண்டிருக்கும் தானே ஆகவே இவடுத்த RF சமன் RR என்று குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் ஆகவே இந்த தானத்திலே நாம் என்ன செய்ய கொள்ளலாம் படிச்ச தியரிகளை நாம் பிரிக்க கூட முதலாவதாக இந்த சமந்து அலகுல நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு KP அதே மாதிரி ஒரு KC இப்ப நான் சொல்லி தர போறேன் QC அதே மாதிரி QP இந்த விடயங்களை படிக்கிறதுக்கு ஒரு சமன்பாட்டில எந்தெந்த தரவுகளை எவ்வளவு நாம் பிரயோகித்துக் கொள்ள முடியும் இந்த கேள்வியில் சொன்னாங்க 689 பாகைசிற்கு வெப்பமேற்றப்படும் போது தாக்கிய மூலக்கூறுகளை இயக்கம் என்ன செஞ்சு கொள்ளும் அதிகரித்து கொண்டு CO கேஸ் உருவாகி கொள்ள போது இரசாயன சமநிலை படிக்கிற உங்களுக்கு தேவையான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா பௌதிக நிலைகள்ல செல்வாக்கு நிச்சயம் அவசியம் பௌதிக நிலைகள் ஆகவே இயக்க சமநிலையில இந்த KP KC என்கிறவங்களை இந்த KP என்று சொன்னா சமநிலைக்கான பகுதி அமுக்கங்கள் சமநிலைக்கான அமுக்கம் அதே மாதிரி KC என்று சொன்னா செருகுகள் சம்பந்தமான விடயங்களை படிச்சுக்கொள்ளும் இந்த சமன்பாட்டை நான் யாருக்கு பிரயோகித்துக் கொள்ளணும் சொன்னா சமநிலையின் போது ஈக்விலிபிரியம் சமநிலை எய்தப்பட்டதன் பிற்பாடு இந்த அளவில் வார அடுத்த தியரி யாரு லீச்சட்டரின் கொள்கை 2010
2018ஆம் ஆண்டு ஒரு சில வினாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, 2 வினாக்கள் 2018ல 2 வினாக்கள் லீச்சற்றின் தத்துவத்துக்குள்ளாலே சென்று கொண்டு சொன்னாங்க. அதே மாதிரி எஸ்ஏ பகுதிகளையும் ஸ்ட்ரக்சர் பகுதிகளை முழுமையாக 2018ல அயன் சமநிலையை புறக்கணிச்சு கொண்டாங்க. உங்களால விளங்கிடும் 2018ஆம் ஆண்டு பேப்பர்ல அயன் சமநிலையை முற்று முழுதாக புறக்கணிச்சு போட்டு இரசாயன இயக்கவியலுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. 2019 செஞ்சு கொண்டாங்க. 2019ல கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தை புறக்கணிச்சு கொண்டு என்ன செஞ்சு கொண்டாங்க, அயன் சமநிலைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஆகவே என்ன செஞ்சு கொண்டாங்க மாணவர்கள் சொன்னா 2019 2017 அவத்தை சமநிலை சம்பந்தமான கேள்விதான் வந்துருக்கு. அப்ப 2020 அதே கேள்விதான் நிறுவனம் கூட என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னா திரும்ப 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 என்ன பார்த்துக்கிருக்கு. எக்ஸாம் பேப்பர்ங்கிறது இந்த சூரியன் உதிக்கிற மாதிரி இல்லை. எக்ஸாம் பேப்பர்ல என்ன செஞ்சு கொள்ள சில மாணவர்களுக்கு கிழக்குல சூரியன் உதிக்கும். அப்ப எக்ஸாம் பேப்பர் இப்படித்தான் வரும்னு பார்த்துக்கிருக்கிறேன் இல்லையே. சூரியன் உதிக்கிற மாதிரி எக்ஸாம் பேப்பர் இல்லை. எக்ஸாம் பேப்பர் எடுக்கிறது அது ஹியூமன் மனிதர்களால் எடுக்கப்படுற பேப்பர். ஆகவே சில தவறுகளும் சில என்ன செஞ்சு கொள்ள போது வழுக்களும் அந்த பேப்பர்கள்ல. இப்போ 2020 பேப்பர்ல 2019ஆம் ஆண்டு பேப்பர்ல இல்லாதொழிக்கப்பட்ட கெமிக்கல் ஈக்குலிபிரியத்து கேள்வியை எப்படி வரலாம், ஆகவே கியூசியோட கேள்வி வந்து எப்படி வரப்போகுதுன்னு பார்த்துக்கொள்வோம். இந்த கேள்வியில் அவங்களோட தரவுல ஆர்டி என்கிற பெருமானம் 8000 ஜூல் மோல் -1. ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னா தாக்கம் சமநிலை அடையப்பட்ட பின்னர் அவங்களோட அமுக்கமானது 8×10⁵ நியூட்டன் மீட்டராக கருதுறாங்க. இந்த தாக்கத்துல ஒரு தாக்கம், இந்த தாக்கத்திற்கான கேபிக்கான கோவை. ஆகவே ஒரு கேபிக்கான கோவை எழுதக்கூட கேபி என்று சொன்னா சமநிலையின் போது அங்கு காணப்படுற வாயுக்கள்ல பகுதி அமுக்கங்களுக்கு இடையிலான விகிதங்கள். வாயுக்கள்ல பகுதி அமுக்கங்களுக்கு இடையிலான விகிதங்களை படிச்சுக் கொள்வோம். ஆகவே கேபி என்ற சமன்பாட்டில் நீங்க பிரிவுக்கப்படுறது தாக்கம் சமநிலை அடையும் போது விளைவில் இருக்கிற வாயுக்கள்ல பகுதி அமுக்கங்கள் PCO கேஸ். அதே மாதிரி திண்மநிலை தாக்கிகள், திண்மநிலை தாக்கிகளோ திண்மநிலை விளைவுகளோ ஒருபோதும் அந்த சமநிலையில் அந்த கேபியை பாதிக்க மாட்டாது. அதே மாதிரி PCO கேஸ். ஆனா நான் சிறிய பழவிட்டிருக்கிறேன் தாக்கி விளைவுகள்ல பீசமான குணங்கள்ல சரியாக விட வேண்டும். இப்ப நாம இரசாயன இயக்கவியல் படிச்சு போட்டு இரசாயன சமநிலைக்கு வரக்கூட இரசாயன இயக்கவியல்ல தான் ஒரு தாக்கம் தந்தா அந்த தாக்கம் முதன்மை தாக்கமா பலபடி தாக்கமான்னு கருதுவோம். ஆனா இரசாயன சமநிலை அப்படி அல்ல. இரசாயன சமநிலையில தரப்படுற தாக்கங்கள் அனைத்துமே முதன்மை தாக்கங்களாக கருதப்பட்டு இந்த தாக்கத்தில இது முத்தாக்கம். முத்தாக்கத்தில தாக்கிகளாக CO2வும் விளைவுகளாக CO கேஸும் காணப்படும். இது பித்தாக்கம் என்று சொன்னா அந்த பித்தாக்கத்தில தாக்கியாக CO கேஸும் விளைவுகளாக CO2வும் Cயும் காணப்படும். ஆகவே KPக்கான சமன்பாட்டில விளைவிட பகுதி அமுக்கத்தின் கீழ் தாக்கின்ற பகுதி அமுக்கம் அது பீசமான குணகம் என்ன CO கேஸ் 2 என்ன பெரிதுக் கொள்வதன் மூலமாக கேபியை துணியலாம். இப்ப நாம கேபிக்கு அலகுகளை நீங்க இலகுவாக துணிய முடியும். அது ஒரு டாஸ்க் இல்லை, அது ஒரு டாஸ்கே இல்லை. ஆகவே இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா இந்த தாக்கம் இந்த சமன்பாடு எழுதின பிற்பாடு அவங்க தந்த தரவின் பிரகாரம் அந்த தாக்கத்திற்கான கேசியை துணிய சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க கேபியின் பெருமானம் மற்றும் கேசியின் பெருமானம் என்பவற்றை ஒரு 689 பாசில் குறிப்பிடுகிறேன். இந்த பிசிக்கலுக்கும் ஏனைய பாடங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா பிசிக்கல் தரக்கூட வெப்பநிலைகள் குறிப்பிடப்பட்டு தான் அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேள்வி வரப்போகுது. ஆகவே வெப்பநிலை அதிகரிக்க என்ன மாற்றம் நிகழ இயலும் என்று சொன்னா இந்த தாக்கி மூலக்கூறுகள் மோதுகைகள் அதிகரிக்கும், இயக்க சக்திகள் அதிகரிக்கும். அதனால அந்த மூலக்கூறுகள் வேகமாக கூட்ட பிரிகையும். ஆரம்பத்தில் 0.15 மோல் CO கேஸை பயன்படுத்திக் கொள்ளும், CO2 கேஸை பயன்படுத்திக் கொள்ளும். ஆகவே தாக்கம் நடைபெறும் போது இப்ப என்ன செஞ்சு கொள்ள சொன்னா விளைவு உருவாகணும் என்று சொன்னா தாக்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சில மோல்கள் என்ன செஞ்சு கொள்ள போதும் பிரிகை அடைந்து கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட சில மோல்கள் பிரிகை அடைந்து கொள்ளும். நான் எடுத்துக்கொள்ள சொன்னா இதுல இருந்து பிரிகை அடைந்து சேஞ்ச் ஐன்னு சொன்னா இனிஷியல் ஆரம்ப மோல்கள் 0.15 மோல்கள் இருக்குது. சேஞ்ச் எவ்வளவு மாற்றம் நிகழப்போகுதுன்னு சொன்னா நான் குறிப்பிட்டிருக்கேன் சொன்னா தூய திரவங்களையும் திண்மங்களையும் இருக்கிற செறிவு மாற்றங்கள், அளவு மாற்றங்கள், கனவளவு மாற்றங்கள், எந்த மாற்றங்களும் இந்த சமநிலை விதிகள்ல கேபி கேசியில ஒருபோதும் செல்வாக்கு செலுத்தாது. அது எதுல சொன்னா இரசாயன சமநிலையில மட்டுமே.
ஆகவே இதில் இருந்து பிரிகையுற அளவை எடுத்துக்கொள்வேன். P சமானம் 1 2. இந்த மோல்ல இருந்து P சமானம் எவ்வளவு பிரிகையுறும் சொன்னா ஒரு x மோல் பிரிகையுறுது. ஒரு x மோல் பிரிகையுறுது. அது n மோல் பிரிகையுறுது. என்று பழமையாக படிச்சீங்க. ஒரு மோல்ல இருந்து எவ்வளவு பிரிகையுறும் அந்த கூட்டல் பிரிவளவு ஆல்பா எடுத்துக்கொள்வோம். அப்ப n மோல் பிரிகை விட்டுக்கொள்ளுதோ. இங்க எவ்வளவு தோன்றுவோம்? ஒரு மோல்ல இருந்துதான் n மோல் பிரிகை விட்டுக்கொள்ளுதுன்னு சொன்னா இந்த அளவில் எவ்வளவு உருவாகி கொள்ளும்? பீசமான கொடுக்கும்படி 2n மோல் உருவாகி கொள்ளும். பிரிகையுற அளவுகள் மறையாகவும் 2015 ஆண்டு MCQ கேள்வியிலே அந்த MnO4 - C2O4 கேள்விகளில் உங்களால் விளங்கியது எதுக்கு மைனஸ் வருது எதுக்கு பிளஸ் வருது. அப்ப மாற்றம் நிகழ்ந்ததன் பிற்பாடு சமநிலை ஈக்குலிபிரியத்தில் எவ்வளவு மோல் CO கேஸ் எங்கிருக்கும்? ஆகவே ஆரம்ப அளவில் இருந்து பிரிகையுற்ற அளவு கழிச்சம் என்று சொன்னா பாக பெருமானம் தான் சமநிலையின் போது எஞ்சிய CO2 மூலாகவும் சமநிலையின் போது தோன்றிய CO மூலானது 2n மூலாகவும் காணப்படும். இது விளைவு குடுவையில தான் இருக்க போகுது. விளைவு குடுவையில என்னென்ன வாயுக்கள் காணப்படும்? CO கேஸும் CO2 கேஸும் காணப்படும். உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா இந்த அமுக்கம் எவ்வாறு பிறப்பிக்கப்படும்? ஒரு அமுக்கம் ஒரு வாயு மூலக்கூறுல அமுக்கம் எவ்வாறு பிறப்பிக்கப்படும் என்று சொன்னா இந்த வாயு மூலக்கூறுகள் என்ன செஞ்சு கொள்ள போதும்? சுவர் மீது ஏற்படுத்துற மோதுகைகளாலே. இது இலட்சிய வாயுகள் என்ன கருதி கொடுமே. நம்ம PV = nRT பயன்படுத்தும் போது அது இலட்சிய நடத்தை உடையதாக கருத வேண்டும். ஆகவே இந்த வாயு மூலக்கூறுகள் பாத்திரத்தின் சுவர் மீது ஏற்படுத்துற பூரண மீள்தகவுடைய மோதுகையினால்தான் அமுக்கங்கள் தோற்றுவிக்கப்படும் பிறப்பிக்கப்படும். ஆகவே எந்த மோதுகைகளை கருத்தில் கொள்ளாமடுவோம்? வாயு மூலக்கூறுகள் தமக்கிடையிலே நிகழ்த்துற மோதுகளை கருத்தில் கொள்வதில்லை. ஆகவே இந்த CO கேஸும் CO2 கேஸும் தமக்கிடையில மோதுகை நிகழ்த்துறதும் அதே மாதிரி பாத்திரத்தில் சுவர் மீதான மோதுகையின் போது உருவாகிற அமுக்கம் 8×10⁵ நியூட்டன் மீட்டர் -2 இருந்து கொள்ளும். இப்ப விளங்கிக் கொள்ளுங்க. இந்த அமுக்கமானது 2 வாயுக்களாலே வரப்போகுது. வாயுக்களால் அமுக்கம் தோற்றுவிக்கப்படும் என்று சொன்னால் வாயுக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மோல் அளவுகள் இருந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மோல் அளவுகள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செஞ்சு கொள்வேன்? அமுக்கம் தரப்பட்டிருக்கிறது. RT பெருமானம் தரப்படும் இடத்து கனவளவுகளும் குறிப்பிடப்படுகிறது. ஆகவே உங்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சமன்பாடாக PV = nRT பயன்படுத்தி கொள்ளலாம். ஒட்டுமொத்தமான அமுக்கத்துக்கு பொறுப்பான வாயுக்கள் மோல் அளவுகள் துணிதத்துக்கு நான் n = நான் NT என தோழனை NT = என்ன செஞ்சு கொள்ளலாம்? PV/RT பிரயோகிப்பதன் மூலமாக RT பெருக்கம் தந்திருக்கிறாங்க. அப்ப பாருங்க அலகுகளை குறிப்பிடுறதுல இருக்கிற வகைபாகம் விளங்கிக் கொள்ளலாம். பீர பெருமானம் 8×10⁵ நியூட்டன் மீட்டர் -2. இப்ப நான் இந்த சமன்பாடுகள்ல இருக்கிற ஒவ்வொரு கூறுகளையும் அலகுகள் திருத்தமாக பிரயோகிச்சேன்னு சொன்னா எனக்கு என்ன வரணும்? மோல் என்கிற பெருமானம் அலகுகள் எஞ்சோம் 8×10⁵ நியூட்டன் மீட்டர் -2 என்றும் வீர பெருமானமாக 2×10⁻³ மீட்டர் ஓவர் RT பெருக்கம் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 8000 நியூட்டன் மீட்டர் மோல் -1. ஆகவே இங்க தோன்ற நியூட்டன் இங்க வர மீட்டர் -³ மீட்டர் ஆக எல்லாமே வெட்டுப்பட்டு இறுதியாக இது 10⁻³ இது 10⁵ ஆகவே 10⁻² பெருமானம் 8×2 இந்த 8 எல்லாமே கழிபடும் போது என்ன செஞ்சு கொள்ள 0.2 மோல்கள் 0.2 மோல்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும். ஆகவே இந்த 0.2 மோல்கள் தான் இதன் மூலமாக உருவாக்கிக் கொண்டது 0.2 மோல்கள். ஆகவே இந்த 0.2 மோல்களுக்கு பொறுப்பான இது யாருன்னு சொன்னா சமநிலையின் போது பாருங்க பிள்ளைகள் தோன்றிய மூல அளவு என்ன வரப்போதோ CO வால இருக்கிறது 0.15. அதே மாதிரி -n பிளஸ் CO மூல என்ன வரப்போது 2n. ஆகவே ஒட்டுமொத்தமான மூல அளவு என்ன வரும்னு சொன்னா 0.15 - n இந்த சமநிலைக்கான மோல் தான் நான் இப்ப கணிச்ச 0.2 மோலாக இருக்க போகுது. ஆகவே சமநிலையின் போதான மோல்கள் என்னன்னு சொன்னா 0.05. அப்ப விளங்கிக் கொள்ளும் இவர் n பெருமானம் தான் 0.05 சொன்னா 2 என்ற அளவு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 0.1 மோல் அளவு தோன்றி இருக்கும். அதே மாதிரி இங்க எஞ்சி இருக்கிற அளவு என்னன்னு சொன்னா 0. அளவுன்னு சொன்னா இங்க எஞ்சி இருக்கிற அளவு என்ன வரப்போகுது 0.1
1 மோல் என்ன செஞ்சு கொள்ள போதும் எஞ்சி இருக்கும். ஆகவே உங்களால விளங்க ஏறும் என்னன்னு சொன்னா இதுல இருந்து வாரது 0.1 மோலாகவும் இதுல இருந்து வாரது 0.1 மோல். ஆகவே ஒட்டுமொத்தமான மோல் அளவுகள் 0.2. அதே மாதிரி இவர்ல எஞ்சி இருக்கிற 0.1 இவர்ல எஞ்சி இருக்கிற 0.1. இதற்கு பிறகு நாம் என்ன செஞ்சு கொள்ள போறோம் தனித்தனியாக கேபி பெருமானங்களை துணியறதுக்காக நான் தனித்தனியாக அமுக்கங்களை பகுதி அமுக்கங்கள் துணியணும் சொன்னா நமக்கு தெரிந்த ஒரே ஒரு சமன்பாடு டால்டனின் பகுதி அமுக்க கோட்பாடு. டால்டனின் பகுதி அமுக்க கோட்பாடு நான் உங்களுக்கு ஒரு தரம் குறிப்பிட்டுக் கொள்றேன். அந்த ஏற்கனவே சமன்பாடுகள் முறை மூலமாக PV சமன் NRT பிரயோகிச்சு சமநிலையின் போதானே CO2 வாயுவினதும் CO வாயுவினதும் மோல்கள் கணிச்சிருக்கிறோம். ஆகவே நான் அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா KP அதே மாதிரி KCங்கிறது எண் பெருமானங்களை துணிய சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆகவே அந்த KP KCங்கிற எண் பெருமானத்தை துணிய வேண்டும் என்று சொன்னா சமநிலையின் போதான ஒவ்வொரு கூறினதும் பகுதி அமுக்கங்கள் துணியலாம். இப்ப பாருங்க இந்த CO2 கேஸ் ஆடையும் இந்த CO கேஸினதும் மோல்கள் என்ன செஞ்சு கொள்ள போதும் 0.1 மோல். அப்ப சம மூடலங்கிறதால ஒட்டுமொத்தமான அமுக்கம் PT பெருமானம் 8 தர 15. ஆகவே கணிப்பை இலகுவாக்குறதுக்கு நான் பகுதி அமுக்க விதியை பிரயோகிக்காம இவரால என்ன அமுக்கம் பிரயோகிக்கப்பட போகுதுன்னு சொன்னா டிரெக்டாகவே எழுதி கொள்ள முடியும். என்ன 4 தர 15 இவங்களால வார பிரயோகிக்கப்பட அமுக்கம் 4 தர 15. ஆகவே ஒவ்வொரு கூறினதும் பகுதி அமுக்கங்கள்ல கூட்டுத்தொகை அந்த தொகுதியிலே மொத்த அமுக்கமாக இருத்தல் வேண்டும். அதை நான் வேறு விதமாக பேசணும் என்று சொன்னா ஒரு குடுவைக்குள்ளே ஒவ்வொரு வாயுக்கள் ஒவ்வொரு அளவுல காணப்படும் போது ஒரு குறிப்பிட்ட அமுக்கத்தை கொண்டிருக்கும். ஆகவே ஒவ்வொரு கூறினதும் மோல் பின்னங்களை என்ன செஞ்சு கொள்ளலாம் கணிக்க முடியும். ஆகவே டால்டன் என்ன குறிப்பிடுறாருன்னு சொன்னா பெறப்பட்ட A வாயு B வாயு C வாயு இந்த 3 வாயுக்களும் இலட்சிய நடத்தையை கொண்டிருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கனவளவுடையதாக இருத்தல் வேண்டும். ஒரு மாறா வெப்பநிலையாக இருக்கும் போது என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட கூறினது பகுதி அமுக்கமானது ஒரு குறிப்பிட்ட வாயுவினது பகுதி அமுக்கமானது அந்த வாயுவின் மோல் பின்னம் அந்த வாயுவோட மோல் பின்னம். ஆகவே Na இன் கீழ் Nt அந்த Nt என்கிறது Na பிளஸ் Nd பிளஸ் Nc இன் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருத்தல் வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கூறின் பகுதி அமுக்கமானது அக்கூறின் மோல் பின்னத்தர அந்த தொகுதியில மொத்த அமுக்கத்தின் பெருக்கத்துக்கு சமனாக இருத்தல் வேண்டும். ஆகவே இந்த கூற சம மூலர் அளவென்று சொன்னார் இலகுவாக விளங்கிக் கொள்ள என்ன அந்த சமன்பாட்டில PCO2 கேஸ் அவர் பகுதி அமுக்கம் 12 into PT அதாவது 4 தர ஒரு 10 ஒரு 5 பெருமானம். அதே போன்று PCO கேஸ் சமன் 12 into PT பிரகாரம் இதுவும் ஒரு 4 தர ஒரு 15. ஆகவே இந்த பெருமானங்களாக இருக்கிறதால ஏற்கனவே முதலாவது வினாவில துணிஞ்ச கேபீர பெருமானம் ஏற்கனவே முதலாவது வினாவில துணிஞ்ச கேபீர சமன்பாடு என்ன வரப்போது P வர்க்கம் CO கேஸின் கீழ் ஒரு PCO கேஸை பிரயோகிப்பதன் மூலமாக இவங்களோட எண் பெருமானமானது ஒரு 4 தர ஒரு 15 நியூட்டன் மீட்டர் -2 all things carried over ஒரு 4 தர 15 ஒரு நியூட்டன் மீட்டர் -2 அலைகளை பிரயோகிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே கேபீட பெருமானமானது ஒரு 4 தர 15 நியூட்டன் மீட்டர் -2 கருதப்படும். அதாவது சமநிலையின் போதான அமுக்கம். இப்ப நமக்கு தெரிஞ்சு கொள்ளையில் என்னன்னு சொன்னா அந்த கேபிக்கும் கேசிக்குமான தொடர்புடையவை. இதுக்காக நாம என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா நான் இலகுவாக சிலவங்க விளவுறதானே. அப்ப நம்ம PV சமன் NRT எடுத்துக்கொண்டு சமன்பாடுகளை துணியாக ஒரு இலகுவான முறையாக P சமன் CRT எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நான் முன்னுக்கு நான் KP சமன் KC into RT என்ன மடக்கிறான் தெரிவித்துக் கொள்ள இப்படி ஒரு முறையே இல்லை. நான் இலகுவான முறையாக நான் இந்த கணிப்புகளை இலகுவாக KP சமன் KC into RT என்ன மடக்கு. இந்த என்ன மடக்குங்கிறது விளைவில் இருக்கிற வாயுக்கள்ல மோல் எண்ணிக்கை தாக்கியில் இருக்கிற வாயு மூலக்கூறுகள்ல மோல் எண்ணிக்கையை கழிச்சு கொள்ள வேண்டும். ஆகவே பௌதிக நிலைகள்ல பிரயோகங்களை அறியலாம். அப்ப டெல்டா என்ற பெருமானம் என்ன செஞ்சு கொள்ள போதும் டெல்டா என்ற பெருமானம் 2 - 1 என்கிறது என்ன வர போதும் 1 இருக்க போதும். ஆகவே நமக்கு தேவையான பெருமானம் KC சமன் KP இன் கீழ் RT. இதுல என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா
நீங்க கேசியில பெருமானம் என்ன வரப்போகுதுன்னு சொன்ன ஒரு 4 தர ஒரு 10 நியூட்டன் மீட்டர் -2 ஓவர் ஆர்டியில பெருமானம் என்ன செஞ்சு தந்தீங்கன்னு சொன்னா 8000. அதே மாதிரி ஜூல் மோல் -1. இதுல இருந்து நீங்க கேசியில பெருமானம் துணிய முடியும். ஆகவே இந்த வினாவெல்லாம் வழமையான பேப்பர்ல வர வினாக்கள். வழமையான 2012 இருந்து 2016 வரையான கேள்விகளுக்கும் 17 18 ஒரே மாதிரியான வினாக்கள். இப்ப நாம அடுத்ததாக பார்க்க போற வினா என்னன்னு சொன்னா QC சம்பந்தமான வினா. QC சம்பந்தமான வினாவில அவங்க கேட்ட தரவுகளுக்கும் நாம எந்த மாதிரியான தரவுகளை பிரயோகிக்க வேண்டும்ங்கிறதுக்கான சமன்பாடு இப்ப பார்த்து கொள்ளுங்க. இப்ப ஆரம்பத்தில் நான் எடுத்துக்கொள்றேன். ஒரு ஆரம்பத்தில இப்ப நமக்கு தெரிஞ்சு கொள்ளும் ஒரு ஆரம்பத்தில் நான் இந்த கணிப்புகளுக்காக ஒரு 0.4 மோல் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு CO கேஸ் மோல் என்னன்னு சொன்னா ஒரு 0.2 மோல் ஆரம்பத்தில் இருந்து கொள்ளுது. சமநிலையின் போதான மோல்கள் என்ன செஞ்சு கொள்ள போது ஒரு 0.3 மோலாகவும் ஒரு 0.4 மோலாகவும் இருந்து கொள்ள போகுது. இது ஆரம்பத்தில் உள்ள மோல். அதே மாதிரி ஒரு பாருங்க, இது நான் சமநிலை குறிப்பிடாம இது ஒரு T(x) செகண்ட்ல. இப்ப நம்ம பாருங்க சமநிலையில் உள்ள மோல் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 0.2 மோலாகவும் இது ஒரு 0.5 மோலாகவும் இருக்கிறது. இது எந்த கணிப்புகள். ஆகவே மாணவர்களாகி நீங்க சமன்பாடு பிரயோகிக்கிறதுக்கு முதல்ல சமன்பாடு பிரயோகிக்க கூட நீங்க பாருங்க QC ஒரு ஆள் இருக்குது, KC ஒரு ஆள் இருக்குது, QP ஒருவர் இருக்கிறார், KP ஒருவர் இருக்கிறார். இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் பிரயோகிக்கிறது முதலாவதாக QC என்று சொன்னா என்ன, அவருக்குள்ள சமன்பாடுகள் எவ்வாறு அமைஞ்சு கொள்ளும், KC என்ற ஒரு மாறிலி என்னத்தை குறிப்பிட்டுக் கொள்ளுதும். ஆகவே KC என்று சொன்னா ஒரு தாக்கம் சமநிலை அடைந்து கொள்ள வேண்டும். ஒரு தாக்கம் சமநிலை அடைந்து கொண்டது பிற்பாடு அந்த சமநிலையின் பிற்பாடு விளைவுகள்ல மோல் அளவுகள், விளைவுகள்ல செறிவுகள் அல்லது மோல் அளவுகள், விளைவுகளின் செறிவுகளின் கீழ் தாக்கியின் செறிவு எப்ப சமநிலையில. இப்ப QC QP என்ன சொல்லுன்னு சொன்னா ஆரம்ப தானம் என்று தானே நீங்க படிச்சு கொண்டிருப்பீங்க. அது பிழை, ஆரம்பம் இல்லை, சமநிலை அடைவதற்கு முன்னர் அல்லது சமநிலைக்கு பின்னர். அப்ப QC என்கிற பெருமானமானது QC என்கிற பெருமானம் எவ்வாறு அமைஞ்சு கொள்ளலாம், QC சமன் KC ஆக அமையும் என்று சொன்னா நான் எடுத்த பெருமானம் QC கணிப்புக்காக நான் பிரயோகித்த பெருமானம் சமநிலையின் போதான பெருமானமாக இருந்து கொள்ள போதும். படிப்பா இன்னும் வரல. QC greater than KC என்று சொல்லக்கூடிய நான் பிரயோகித்த பெருமானம் இதுக்கு தானே விளைவின் பெருமானம் விளைவு, அதே மாதிரி தாக்கிதானே வளமையான சமன்பாடு. ஆகவே நான் QC என்ற தானத்தில் நான் அதிக அளவான விளைவுகளை நான் பிரயோகிச்சிருக்கேன் என்று சொன்னா சமநிலையை தாண்டிட்டு அப்ப என்ன செஞ்சு கொள்ள போறேன், QC பெருமானத்தை KCக்கு மாற்றினால்தான் QC ஈக்குவல் டு KC ஆக மாறும் போதுதான் அங்க சமநிலை அடைந்து கொள்ளும். சமநிலையில தானம் இருக்குதானே, இந்த மீளும் தாக்கு சமநிலையானது ஒரு தானத்தில் இப்ப இங்கன பக்கம் நகரும் போது, இந்த திசையில் நகரும் போது விளைவுட அளவு என்ன செஞ்சு கொள்ள போது அதிகரிச்சு கொள்ளும். இந்த திசையை நாம் குறிப்பிட்டுக் கொள்ளும் RH சைடு, இவரை சொல்லும் LH சைடு. ஆகவே QC பெருமானத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னா QC பெருமானத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னா விளங்கி கொள்ளுங்க. உங்களோட ரிசோர்ஸ் புக்ல தெளிவான உதாரணங்கள் தந்திருக்காங்க. உதாரணங்களை பாடமாக்குற தியரி இல்லை, எப்படி வந்திருக்கிற பாருங்க. QC பெருமானம் உயர்வு என்று சொன்னா வல்லமையான QCயோ KCயோ சொன்னாலும் சமன்பாடு வரப்போது விளைவின் செறிவின் கீழ் தாக்கின செறிவு. QC பெருமானம் கூட என்று சொன்னா விளைவுட அளவு கூட. QC பெருமானத்தை குறைச்சா தானே KC ஆக போகுது, இப்படித்தான் வரப்போகுது. இது ஒரு QC1, இது ஒரு QC2, இது ஒரு QC3. இப்பதான் பாருங்க KC ஆகுது. அப்ப இந்த QC2 தான் KC ஆக மாறுது. இந்த கணத்துல விளைவுகளின் சரிவுகளும் தாக்கிகளின் சரிவுகளும் சமனாக இருந்து கொள்ளுது. QC3 சொல்லக்கூடிய KC பெருமானத்தை விட QC பெருமானம் உயர்வும். ஆகவே விளைவுட அளவு குறைச்சு கொள்றேன். அதே மாதிரி விளைவுட அளவு குறைச்சு கொள்ளக்கூடிய சமநிலைய QCயை நான் KCக்கு மாற்றுறதுக்காக விளைவுட அளவு குறைச்சு கொள்ளக்கூடிய அதே மாதிரி விஷயம் தாக்கிற அளவு அதிகரிச்சு கொள்ளலாம். நீங்க அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னா ஒரு சமநிலையிலே
விடைவிட அளவு குறைக்கணும் என்ன சமநிலை இங்கே பார்க்க நகர்த்துங்களேன் இங்கே பார்க்க நகர்த்தினா சமநிலைன்னு சொன்னா என்ன ஒரு நாம அந்த சின்ன வயசுல விளையாடுற இந்த குஞ்சின் மாதிரி இப்ப இங்கே பார்க்க நான் நகர்த்தக்கூட இங்கே பார்க்க பணிக்கன்னு சொன்னா இங்கே பார்க்க விசையை கூட கொடுக்கணும்னு சொன்னா என்ன செஞ்சு கொள்ள போது மறைமுகமான என்ன இங்கே பார்க்க மேலிடும்போம் இது மாதிரிதான் சமநிலை என்ன செஞ்சு கொள்ள போதும் இந்த கியூசிர பெருமானது கேசிக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னா இந்த விளைவிட அளவு குறைக்கன் அப்ப தாக்கிற அளவு அதிகரிக்கும் அப்ப என்ன போதும் கியூசி ஆனது QC3 ஆனது கேசியாக மாறும் இப்ப விளைவிட அளவு சில நேரத்தில் கியூசிர பெருமானம் கேசிர பெருமானத்தை விட குறைவா இருக்கிறது அப்ப கேசிர பெருமானம் தான் குறைவு என்று சொன்னா இங்க என்ன செஞ்சு கொள்ள போதும் விளைவின் கீழ் தாக்கி சரிவுகள் தானே விளைவிட பெருமானம் என்ன செஞ்சு கொள்ள போதும் குறைவா இருக்குது தாக்கிற பெருமானம் உயர்வா இருக்குது அப்ப என்ன செஞ்சு கொள்ள கியூசிர பெருமானத்தை நான் கேசியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னா பெருமானத்தை கூட்டணும் சொன்னேன் விளைவை கொஞ்சம் கூட்டுறேன் அப்ப இந்த விளைவை கூட்டணும் சொன்னா சமன்ல எங்கட பக்கம் நகரணும் இங்கட பக்கம் பாருங்க RHS பக்கம் நகரணும் கியூசிர பெருமானம் இங்க பாருங்க QC3 QC greater than KC ன்னு சொல்லக்கூட விளைவிட பெருமானத்தை குறைக்கணும் சமன் எங்கட பக்கம் நகர்த்தணும் என்று சொன்னா LHS பக்கம் நகர்த்தணும் ஆகவே இதுதான் அந்த தாக்கத்துக்கான ஒரு சிறிய விடயம் உண்டு ஆகவே இந்த QCO KCO இவரத்தை பயன்படுத்தணும்னு சொன்னா KC பயன்படுத்த வேண்டிய காரணம் வரும்போதுன்னு சொன்னா சமநிலை அடையும் போதும் QC என்கிறவர் Qங்கிறவர் பிரயோகப்பட தாக்க EU எங்க பயன்படுத்திக் கொள்ளணும் தாக்கத்தின் ஆரம்பத்தில் அது குறிப்பிட்ட தானத்தில் தாக்கம் சமநிலை அடைந்ததன் பிற்பாடு ஆகவே இதுதான் 2020ஆம் ஆண்டிலே ஒரு முழுமையான எஸ்ஏ வினா வருமிடத்து அந்த எஸ்ஏ வினாவானது இவ்வாறு அமைஞ்சு கொள்ளும் ஒரு கேள்வி எந்த யூகத்தின்படி ஒரு கேள்வி கியூசீர பெருமானத்தையும் கணிக்க வேணும் கேசீர பெருமானத்தை கணிக்க வேணும் ஒரு வினா இப்படி வினா வந்து கொள்ள முடியும் 2019ஆம் ஆண்டு ரோயல் கொடி பேப்பர் மாதிரி அதே மாதிரி இரண்டாவது வினாவானது கியூசீரையும் கேசீரையும் பெருமானத்தை கணிக்க வேண்டும் இரண்டாவது கேள்வி என்ன அவங்க கேட்கலாம் என்று சொன்னா இந்த தாக்கத்திற சமநிலை இப்ப கியூசிர கேசிர பெருமானங்களை கொண்டு தாக்கம் எந்த திசையில நகர வேண்டும் அடுத்த கேள்வியாக எப்படி அந்த கேள்வி ரொட்டேஷன்ல வரலாம்னு சொன்னா இந்த தாக்கம் எங்கன பக்கம் நகரும் இந்த பக்கம் நகரும் இடத்து அவதானம் என்ன இப்ப சாதாரணமாக இந்த தாக்கத்தை நீங்க கருதாம ஒரு 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 நிறமுள்ள ஒரு வாயுவார தாக்கத்தை கருதிங்கன்னு சொன்னா அவதானம் என்ன ஒரு NO2 கேஸ் தாக்கத்தை கருதிங்கன்னு சொன்னா செங்கவிர நிறமான அந்த டென்சிட்டி இன்டென்சிட்டி அவங்களோட செறிவு உயர்வா இருக்கும் அதே மாதிரி இப்படி ஒரு வினா வரலாம் என்னன்னு சொன்னா இந்த சமநிலை தானத்தை வச்சு டெல்டா ஜீக்கான கேள்வி அதாவது 2017ஆம் ஆண்டையே இந்த வரைவுக்கான கேள்வி இந்த வரைவுக்கான தெளிவான படங்கள் அதாவது இது 2017ஆம் ஆண்டையே MCQ வினா அதற்கு முதல்ல 2016ஆம் ஆண்டையே சப்போர்ட் செமினார் எஸ்ஏ கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒரு இப்படி ஒரு கேள்வி என்ன செய்ய வேண்டாம் வினவப்படலாம் கேள்வியே வந்த கேள்விகளுக்கு தெளிவான ஆன்சர் முக்கியம் தான் ஒரு வரப்போற எத்தனைக்க போற கேள்விக்கான ஆன்சர் முக்கியம் ஆகவே நாம் இந்த கேள்விக்கு வந்தோம்னு சொன்னா இந்த கேள்விக்கு வரக்கூட இந்த கேள்வி என்ன குறிப்பிடுறாங்கன்னு சொன்னா இந்த கேள்வியில நமக்கு சமன்பாடுகள் தெரிஞ்சு கொள்ளையிலும் கேபியில பெருமானங்கள் தெரிஞ்சு கொள்ளையிலும் இவங்களோட பகுதி அமுக்கங்கள் நான் தெரிவிச்சுக்கொள்ளேன் பகுதி அமுக்கங்கள் என்ன வருதுன்னு சொன்ன 4 தர 15 அதே மாதிரி இவங்களோட பெருமானம் 4 தர 15 இந்த பெருமானம் இருக்க போல இவங்களோட கேபி சமநிலையின் போதான கேபியில பெருமானம் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா 4 தர 15 கணிச்சிருக்கும் இப்ப அவங்களோட புதிய கேள்வி என்னன்னு சொன்னா இந்த தாக்கத்தின் போது மற்றொரு பரிசோதனையில் மேலே விவரித்த கொள்கலத்தில் வெப்பநிலை அதே பெருமானம் ஒரு வெப்பநிலை T=689 பாகை C-ஆக போடப்படும் போது இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு வாயிலினதும் தொடக்க பெருமானங்கள் இனிஷியல் வேல்யூஸ் ஒவ்வொரு வாயிலினதும் இனிஷியல் பெருமானங்கள் என்ன மாற்றப்படுதுன்னு சொன்னா 2 தர 15 என குறைக்கப்படுகிறது பெருமானங்கள் இவ்வளவு குறைக்கப்படுது தொடக்க பெருமானங்கள் ஏன் ரிசோர்ஸ் வரல 2016 கடி வரக்கூட புதிய தியரி எடுத்துக்கொள்வோம் இதன் போது பார்த்துக் கொள்ளுவோம் தொகுதி சமநிலை அடையும் போது அடைந்து கொள்ளுங்க பார்த்துக் கொள்ளுவோம் தொடக்க பெருமானம் என்று சொன்னா கேபி போறது பிழைதானே QC என்கிறத பயன்படுத்திக் கொள்ளும் QC சமநிலை வர போதும் P
P வர்க்கம் CO கேஸின் கீழ் PCO2 கேஸ். இந்த சந்தர்ப்பத்தில் பெரியவச்சு கொண்டு என்ன சொன்னா 2 தர 10 நியூட்டன் மீட்டர் -2 all things squared over 2 தர 10 நியூட்டன் மீட்டர் -2. ஆகவே QC ர பெருமானம் என்ன வரப்போகுது? பெருமானம் 2 தர 15 நியூட்டன் மீட்டர் -2. இது ஒரு புதிய பெருமானம். இந்த பெருமானம் நடைபெறும் போது பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு தாக்கத்தில் என்ன செஞ்சு கொள்ளுதுன்னு சொன்னா, இப்ப QC ஆனது இப்ப சமநிலை அடைய வேண்டும் சொன்னா அவங்க கேட்காங்க என்னன்னு சொன்னா, CO2வின் புதிய பகுதி அமுக்க மாற்றத்தை CO2 பகுதி அமுக்க மாற்றம் அடையுது. எப்படி மாற்றம் அடையுது? இதான் தொடக்க சமநிலை. தொடக்க சமநிலையோட அமுக்கம். ஆகவே CO2 பகுதி அமுக்க மாற்றத்தினை இப்ப என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, எந்த பெருமானம் வரப்போகுது சொன்னாங்க. இப்ப நான் சொல்லிக்கொள்றேன், QC ஆனது KC தொடரும். ஏன்னு சொன்னா the value of QC less than KC. இப்ப QC என்ன செய்யணும்? KC ஆக மாற்றம் அடையணும்னு சொன்னா இந்த சமன்பாட்டை பார்த்துக்கொள்ளுங்க. என்ன வரப்போகுது? 4 தர 14 5 வர்க்கம் 4 தர 15 வர்க்கத்தின் கீழ் 4 தர 15 இப்படிதான் வந்து கொள்ளுது. இவங்களோட பெருமானத்தை பார்த்துக்கொள்ளுங்க. 2 தர 15 வர்க்கத்தின் கீழ் 2 தர 15. இவரா மாறணும்னு சொன்னா இந்த பெருமானம் என்ன செஞ்சு கொள்ளணும்? உயர்வடையணும். இந்த பெருமானம் என்ன செஞ்சு கொள்ளணும்? குறைவடையணும். ஒரே அளவினால் குறைவடைய வேண்டும், ஒரே அளவினால் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆகவே நான் சொல்லிக் கொள்ளணும்னு சொன்னா அவங்க கேட்டிருக்கிற கேள்வியிலே என்ன செஞ்சு கொள்ளாங்க? QC-யை KC-யா மாற்றணும்னு சொன்னா எதை கூட்டணும்? இதை சொல்லிக் கொள்ளாங்க, சமன்பாட்டின் மூலமாக CO கேஸிற பகுதி அமுக்கத்தை அதிகரிச்சு கொள்ளுங்கோ. அதே மாதிரி CO2 கேஸிற பகுதி அமுக்கத்தை என்ன செஞ்சு கொள்ளுங்கோ? குறைச்சி கொள்ளுங்கோ. இதை நாம எப்படி சமநிலையின் பிரகாரம் குறிப்பிட்டுக் கொள்ளலாம்? இப்ப உங்களுக்கு தெரியும், லீ சட்டரின் கொள்கை தெரியும் தானே? லீ சட்டரின் கொள்கை தெரிஞ்சவங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா பார்த்துக் கொள்ளுங்கோ. CO2 கேஸ் பகுதி அமுக்கத்தை குறைக்கணும் என்று சொன்னா நான் என்ன செஞ்சு கொள்ளலாம்? மேலதிகமாக இருக்கிற CO2 கேஸ், இந்த CO கேஸ் அல்லது இந்த CO2 கேஸுக்கு ஏதாவது மாற்றத்தை செஞ்சு கொள்ளலாம் சொன்னா தாக்கியின் பக்கம் இருக்கிற இவர மோல்களை பார்த்துக் கொள்ளுங்க. 1 மோல் கேஸ் 1 மோல் கேஸ், இங்க பார்த்துக் கொள்ளுங்க 2 மோல் கேஸ். ஆகவே லீச்சரின் தத்துவத்தின்படி செறிவோ வெப்பநிலை அமுக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியும். நான் சொல்லிக்கொள்ள இந்த கேள்விக்கான விடை இல்லை, வரப்போற கேள்விகளுக்கான விடை. இப்ப பாருங்க, வெப்பநிலை என்ன செஞ்சு கொள்ளாங்க? ஒரு கான்ஸ்டன்ட் பெருமானம். அப்ப நான் சமநிலையை இங்கால பக்கம் நகர்த்த வேண்டும் என்று சொன்னா, பீசமான மோல் எண்ணிக்கை கூடிய பக்கத்தை நகர்த்த வேண்டும் என்று சொன்னா தொகுதியில மொத்த அமுக்கத்தை என்ன செஞ்சு கொள்ளலாம்? குறைச்சி கொள்ள முடியும். அல்லது என்ன செஞ்சு கொள்ளலாம் சொன்னா இந்த CO2 வாயுவை என்ன செஞ்சு கொள்ளலாம்? மேலும் அதிகரிக்க செய்யலாம். வேறு ஏதாவது வழியாக என்ன செஞ்சு கொள்ளலாம்? ஒரு கால்சியம் கார்பனேட்டை கொண்டு தூக்கி போடுறோம். கேள்வி விலங்குகள் ஒரு கால்சியம் கார்பனேட்டை தூக்கி போட்டோம்னு சொன்னா ஒரு டெம்பரேச்சர் 689 பாகை செல்சியஸ் தானே, ஒரு 689 பாகை செல்சியஸ் சொன்னா நான் கால்சியம் கார்பனேட் உள்ளுக்கு போட்டுக்கொள்றேன். அந்த கால்சியம் கார்பனேட் 800 பாகை தான் பிரிஞ்சு கொள்ளும். இப்ப பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு 689 பாகை சொன்னா ஓரளவு கால்சியம் கார்பனேட் பிரிஞ்சு என்ன வர போதும்? CO2 கேஸ் உயர்வாக இருக்க போகுது. அப்ப CO2 கேஸ் உயர்வாக இருக்கிறதால CO கேஸ் இந்த பக்கம் சமநிலை போதும் இந்த திசையில் நகர்ந்து கொள்ளும். ஆகவே உங்களால எடுக்கப்படுற ஆயத்தங்கள் இல்லை என்ன மாற்றங்களை செய்யலாம்னு சொன்னா கேள்விப்படைகள் ஒரு கால்சியம் கார்பனேட்டு அல்லது இலகுவாக வெப்ப பிரிகடையுது. இப்ப பாருங்க, நமக்கு கேள்வி வருது எப்படி வர போதும்? ஒரு பெர்லியம் கார்பனேட், ஒரு மெக்னீசியம் கார்பனேட், ஒரு கால்சியம் கார்பனேட், ஒரு பேரியம் கார்பனேட், ஒரு ஸ்ட்ரென்சியம் கார்பனேட். இப்ப வளமையான பேப்பர்ல இந்த திசையினூடாக பிரிகை வெப்பநிலை அதிகரிக்கும். வளமையான கேள்வி. இப்ப நாம படிச்சிருக்கிற என்னன்னு சொன்னா எல்லா கார்பனேட்டுகளும் வெப்பத்துக்கு பிரிகை வரும். இவர பிரிகை வெப்பநிலை 800 பாகை சி. ஐசே இவர பிரிகை வெப்பநிலை தொகுதியில் 689 பாகை சி. கால்சியம் கார்பனேட் தான் போட வேண்டிய அவசியம் இல்லை. பேரியம் கார்பனேட் பிரிகை வெப்பநிலை 600 பாகை சி. பேரியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட் 600 பாகை சி வெப்ப பிரிகை அடையும் 640 பாகை சி. பெர்லியம் கார்பனேட் ஒரு 240 பாகை சி வெப்ப பிரிகை அடையும் சொன்னா CO2 வாயுட மோல் எண்ணிக்கையை கூட்டுறதுக்காக என்ன செஞ்சு கொள்ளலாம்? ஒரு மெக்னீசியம் கார்பனேட் துண்டு உண்டு, டொலமைட் மாதிரி உண்டு, தூக்கி போட்டுக்கொள்றேன். அப்ப என்ன செஞ்சு கொள்ள போதும்? அந்த பிரிகையில கால்சியம் கார்பனேட் பிரிகை வரும். இதன் போது என்ன செஞ்சு கொள்ள போதும்? கால்சியம் ஆக்சைடு தோன்றும். அதே மாதிரி
அந்த திண்ம நிலை தாக்கியால என்ன செஞ்சு கொள்ள போதும், அந்த திண்ம நிலை தாக்கியோ துண்டு இருக்கிறதால கனவளவு என்ன போது 2 டெசிமீட்டர் கியூபாக தான் இருக்க போதும். அப்ப அந்த கணத்துல எடுகொடனே திண்ம நிலை தாக்கிகள் அடைக்கிற கனவளவை நாம கருதுறல்ல. ஒரு முழு பேப்பர்ல எம்சிக்கு எப்படி வரலாம்னு சொன்னா இந்த மாதிரி யோசிக்க வேண்டும். ஒரு கால்சியம் கார்பன் 10 கிராம் மாதிரின்னு போடுறேன், ஏற்கனவே கார்பன் துண்டு இருக்குது. இந்த அடைப்பு அடைக்கிறதால நாம படிச்சு கொள்ள என்னன்னு சொன்னா வாயு மூலக்கூறுகள் அடைக்கிற கனவளவு 2 டெசிமீட்டர் கியூப். திண்மநிலை என்ன செஞ்சு கொள்ளுது, இந்த பரப்பை இந்த கோளத்தை மறைக்குது. அப்ப 2 டெசிமீட்டர் கியூப் மைனஸ் V0 டெசிமீட்டர் கியூப் தான் வந்து கொள்ளணும். எடுகோள் என்ன சொல்லிக் கொள்ளலாம், வாயுக்கள் இலட்சிய தன்மை உடையது. கால்சியம் கார்பனை பிரியிடத்தால எந்த விதமான இரசாயன தாக்கம், வித்தியாசமான இரசாயன தாக்கம் நடைபெறாது. இதுதான் ஒரு எம்சிக்கு கேள்வி. இல்லை ஒரு கேள்வியில இருந்து இன்னொரு கேள்வி எடுக்கணும்னு சொன்னா என்ன மாதிரி திங்க் பண்ணிக்கொள்ளலாம். பார்த்துக்கொள்ளுங்க, இந்த மாதிரி கேள்வியில வெப்பநிலை அதிகரிக்க கூட கிப் சக்தி மாற்றம் அடைய கூட என்ன நடக்க போகுது. ஸோ இந்த தாக்கத்துல வர CO கேஸ் அளவு கூடுதல் என்ன மாற்றம் நடக்கிறது. QC பெருமானம் குறைஞ்சிருந்த என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கொள்ளும். QC பெருமானம் அதிகரிச்சிருந்த என்ன நடந்திருக்கும், மாற்றிக்கொள்ளும், சமநிலை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் ஒரு கேள்விக்கான முழுமையான விளக்கம் அறிக்கை. 2016ஆம் ஆண்டைய எஸ்ஏ கேள்விக்கான விளக்கம் தான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். ஸோ அடுத்த பகுதிகளில் ஏதே ஒரு எஸ்ஏ பகுதி எடுத்து முழுமையான தியரிகளையும் எதிர்பார்க்கும் வினாக்களை நாம டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம்.